12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் மேக்ஸோட ஆன்லைன் டேரக்ட் கிளாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் 5 நாட்களில் நடக்க போகுது. என்றைக்கு அப்படின்னா அக்டோபர் மந்த் வந்துட்டு இந்த ஆன்லைன் கிளாஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கூகுள் மீட்டில் தான் உங்களுக்கு நாங்கள் டேரெக்டாக வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறோம். அக்கௌண்டன்சியோட ஃபஸ்ட்டு சாப்டரும் பிஸ்னஸ் மேக்ஸோட ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன பண்ணுறோம் நாங்கள் எடுக்கிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 150 பே பண்ணணும். எவ்வளோ பே பண்ணணும்னா 150 ருபீஸ் நீங்கள் பே பண்ணால் போதும், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஃபில் பண்ணி உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டில் 6th சாப்டர் பார்க்க போகிறோம். அக்கௌண்டன்சியோட 5th சாப்டர் நம்ம வந்துட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து 6th சாப்டர் பார்க்க போகிறோம். இல்லஸ்ட்ரேஷன் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும். எக்ஸசைஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா பர் சாப்டருக்கு நீங்கள் 200 கொடுத்து பை பண்ணணும். 5 சாப்டருக்கு வந்துட்டு நாங்கள் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 5 சாப்டரோட வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் மொத்தமாக பை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ யூனிட் 6 நமக்கு என்னென்னா வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் பார்ட்னர். யூனிட் 5 நம்ம என்ன பார்த்தோம்? அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ யூனிட் 6 என்னது? ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் பார்ட்னர். ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகி போகிறாரு, அப்படி இல்லாட்டி டெத் ஆகிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். யூனிட் 5 உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதோடைய கண்டினியூஸ் லெசனான 6 உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். சரிங்களா? யூனிட் 5 என்னென்ன பார்த்தோம்? அன்டிஸ்ட்ரிபியூட் ப்ராஃபிட் பார்த்தோம், சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பார்த்தோம், அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் குட்வில் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? 5 மார்க்ஸில் காம்ப்ரிஹென்சிவ் பார்த்தோம். அதே மாதிரி தான் அன்டிஸ்ட்ரிபியூட் பார்ப்போம். ஆனால் இதில் சாக்ரிஃபைஸிங் இல்லை, இதில் கெய்னிங் அப்படிங்கிற ரேஷியோ இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் குட்வில். குட்விலுக்கு எப்படி 5th சாப்டர் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸை நான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், அதே மாதிரியே இதில் 6th சாப்டரோட ஜேர்னல் என்ட்ரிஸும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 5வது பாடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் உள்ளே வரும்போது அவர் என்ன பண்ணுவார்? குட்வில் கொண்டு வருவார். அந்த குட்வில்லை யார் எடுத்துக்கிறா? ஓல்டு பார்ட்னர்ஸ் பிரித்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரியே ஒரு பார்ட்னர் அந்த ஃபேம் அந்த பார்ட்னர்ஷிப்பை விட்டு வெளியே போகும்போது அவர் கொண்டு வந்த குட்வில்லை நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு நம்ம கொடுக்கணும். சரிங்களா? அவருக்கு கொடுக்கணும். அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் நம்ம கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். திங்க் ஆஃப் எனி 3 ரீசன்ஸ் ஃபார் அ பார்ட்னர் ஃபார் லீவிங் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஏதோ ஒரு ரீசனுக்காக அவர் வெளியே போவார். நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஒரு 3 ரீசன்ஸை நீங்கள் திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் என்னங்கிறத யோசிங்க. ஓகே? யோசிச்சுட்டு ஆளுக்கு ஒரு ரீசனை வந்துட்டு என்ன பண்ணுங்கள்? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? சரி, இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா என்ன ரீசன் நம்ம வந்துட்டு என்ன கொஷினில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வென் பார்ட்னர் லீவ்ஸ் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இட் இஸ் நவுன் ஆஸ் ரிட்டையர்மெண்ட். எப்போ வந்துட்டு ஒரு பார்ட்னர் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்மை விட்டு வெளியே போகிறாரோ அதுக்கு பேர் தான் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த ரீசன்ஸ் ஃபார் த ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர் மேபி இல்னஸ், ஓல்ட் ஏஜ், பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எல்ஸ்வேர், டிஸ்அக்ரிமெண்ட் வித் அதர் பார்ட்னர்ஸ் எக்ஸட்ரா. அவருக்கு வயசாக இருக்கலாம், அதாவது வந்துட்டு இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயாவது இருக்கலாம், அப்புறம் வந்துட்டு டிஸ்அக்ரிமெண்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு பார்ட்னர் வெளியே போகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆன் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர் எக்ஸிஸ்டிங் அக்ரிமெண்ட் கம்ஸ் டு அண்ட் எண்ட். ஒரு பார்ட்னர் வெளியே வரும்போது அவங்க 3 பேர், இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 பார்ட்னர் இருக்காங்க. சரிங்களா? இப்போ சி பார்ட்னர் என்ன பண்ணுறாரு? வெளியே போகிறாரு. அப்போ அவங்க 3 பேர் இருந்தபோது ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்களே, அந்த அக்ரிமெண்ட் கம்ஸ் டு அண்ட் எண்ட். அந்த அக்ரிமெண்ட் என்ன ஆகுமாம்மா? எண்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? த ஃபர்ம் இஸ் ரீகன்ஸ்டியூட்டட் அண்ட் அதர் பார்ட்னர்ஸ் கண்டினியூ த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். அப்போ அந்த ஃபர்ம் என்ன ஆகும்? திரும்பி வந்துட்டு ரீவேல்யூவேட் பண்ணி அந்த மாதிரி திரும்பி ஆரம்பித்து அதர் பார்ட்னர்ஸ் வந்துட்டு அந்த ஃபர்மை கண்டினியூ பண்ணுவாங்க வித் த நியூ அக்ரிமெண்ட். புது அக்ரிமெண்ட் போட்டு ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. எ பார்ட்னர் ஹூ ரிட்டையர் ஃப்ரம் த ஃபர்ம் இஸ் கால்ட் அண்ட் அவுட் கோயிங் பார்ட்னர் ஆர் ரிட்டையரிங் பார்ட்னர். வெளியே போகிற பார்ட்னருக்கு என்ன சொல்கிறோம்? ரிட்டையரிங் பார்ட்னரும் சொல்கிறோம், அப்படி இல்லாட்டி அவுட் கோயிங் பார்ட்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே? Section 32 subsection 1 of the Indian Partnership Act 1932 state the partners may retire from the firm with the consent of all the partners. எல்லா பார்ட்னரும் என்ன பண்ணணும்? கன்சென்ட் பண்ணிட்டு தான் போகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அக்ரிமெண்ட்டில் இருக்கலாம், இந்த பார்ட்னர் வந்துட்டு 1 வருஷம் வேலை செய்வார், இந்த பார்ட்னர் 6 வருஷம் 6 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் இருக்கும். அது இல்லாட்டி வேறு த பார்ட்னர்ஷிப் இஸ் அட் வில்
by giving notice in writing to all the other partner of his intention to retire. அதாவது இவர் என்ன பண்ணுவார், நோட்டீஸ் கொடுத்துட்டு போவார். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு என்னென்ன தியரி அவ்வளோக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாமல் தேவையில்லை, பட் தியரிஸில் நமக்கு கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதில் நம்ம என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும் பாருங்கள். The following adjustments necessary to at the time of retirement of partner. என்னென்ன? ஃபஸ்ட்டு accumulated profit, reserves, லாஸை பிரித்து கொடுக்கணும். ஓகேங்களா? பிரித்து கொடுக்கணும். தென் ரீவால்யூவேஷன் ஆஃப் அசட் அண்ட் லயபிலிட்டிஸ். அதுக்கப்புறம் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ. ஒரு பழைய பார்ட்னர் வந்துட்டு ஒரு புது பார்ட்னர் உள்ளே வராரு, இது ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஒரு புது பார்ட்னர் உள்ளே வரும்போது என்ன பண்ணுறோம், சாக்ரிஃபைஸிங் கண்டுபிடிக்கிறீங்க. ஏன் அப்படின்னா ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி புது பார்ட்னரை சேர்ப்பாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு பார்ட்னர் வெளியே போகிறாரு அப்படின்னா கெய்னிங் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? கெய்னிங் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் குட்வில். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் கரண்ட் இயர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப் டு த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் ஆஃப் அமௌண்ட் டியூ டு ரிட்டையரிங் பார்ட்னர். ஓகேங்களா? செட்டில்மெண்ட் ஆஃப் அமௌண்ட்னா என்ன? அவர் கொண்டு வந்த கேபிட்டல் அண்ட் குட்வில்லோட நம்ம என்ன பண்ணணும், திருப்பி அவர்கிட்ட கொடுக்கணும். அது எப்படி நம்ம செட்டில் பண்ணுறோம், அது அமௌண்ட்டை டியூவாக கொடுக்குறோமா, இல்லை ஸ்பாட்லேயே கொடுக்குறோமா, இல்லை பாதி கொடுக்குறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஓகே, அந்த சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போது அதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட், ரிசர்வ்ஸ் அண்ட் லாஸஸ். ஸோ நம்ம 5th சாப்டரில் பார்த்ததே தான். 5th சாப்டரில் வந்துட்டு இந்த அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் லாஸ்லாம் யார் எடுத்துக்குவா, ஓல்டு பார்ட்னர்ஸ் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஆனால் இந்த 6th சாப்டர் ஆன இந்த ரிட்டையர்மெண்ட்டில் ஆல் பார்ட்னர்ஸ் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? வாங்க பார்ப்போம். என்னென்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன், ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்ட், workman compensation fund, investment fluctuation fund, TAR to all partners capital or current account. சரிங்களா? இதில் 3 பார்ட்னர் இருக்காங்க. அதில் ஒரே ஒரு பார்ட்னர் மட்டும் வெளியே போகிறாரு. அப்படி வெளியே போனாலும் அந்த கம்பெனியில் இருக்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஜென்ரல் ரிசர்வ் எல்லாத்துக்கும் அவருக்கும் சொந்தம். ஸோ அவர் வெளியே போகும்போது என்ன பண்ணணும், அதெல்லாம் பிரித்து ஆல் பார்ட்னர்ஸ்க்கு கொடுத்துக்கணும். இதுவே அட்மிஷனில் பார்த்தீங்கன்னா ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு மட்டும் தான் பிரித்து கொடுப்போம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், ஆல் பார்ட்னர்ஸ் கொடுக்குறோம். இது வந்துட்டு ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா, அதுவே லாஸாக இருந்துச்சுன்னா ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரிஸை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 1 போகலாம். Vivian, Harry and Joy are partner, sharing profit and loss in the ratio of 3:2:1. On 31st/3/2017, Harry retired. On that date of retirement, the book of the firm shown to the general reserve of 60,000. இப்போ பாருங்கள், யார் பார்ட்னராக இருக்கா? 3 பேர். யார்? விவின், ஹரி அண்ட் ஜாய், 3 பேரும். இதில் யார் ரிட்டையர் ஆகுறா? ஹரி ரிட்டையர் ஆகுறான். ஹரி ரிட்டையர் ஆகும்போது ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ இருந்துச்சாமா? 60,000 இருந்துச்சு. இப்போ இந்த ஜென்ரல் ரிசர்வ் யாருக்கு தான் சொந்தம்? 3 பேருக்கு தான் சொந்தம். யாருக்கு? விவினுக்கும் சொந்தம், ஹரினுக்கும் சொந்தம், ஹரிக்கும் சொந்தம், ஜாய்க்கும் சொந்தம். 3 பேத்துக்குமே சொந்தம். ஸோ 3 பேத்துக்கும் பிரித்து கொடுக்கணும். அதுதான் வந்து ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா டு ஆல் பார்ட்னர்ஸ். ஆல் பார்ட்னர்ஸ் அப்படின்னா டு விவின் கேபிட்டல், டு ஹரி கேபிட்டல், டு ஜாய்ஸ் கேபிட்டல். சரிங்களா? 60,000 3:2:1 ரேஷியோவில் பிரித்து நம்ம கொடுக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு இல்லஸ்ட்ரேஷன் 1. அடுத்து வந்துட்டு பார்த்தோன்னா இல்லஸ்ட்ரேஷன் 2. மேரி, மீனா அண்ட் மரி ஆர் பார்ட்னர் ஆஃப் த ஃபர்ம் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஈக்குவலி அப்படின்னாலே 1:1:1. ஓகே, இந்த மேரி ரிட்டையர்டு ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப். மேரி என்ன பண்ணுறாங்க? ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸோ மேரி ரிட்டையர் ஆகும்போது அக்குமுலேட்டட் லாஸ் எவ்வளோ இருக்குது? 75,000 இருக்குது. இந்த 75,000 யாருக்கு சொந்தம்? 3 பார்ட்னருக்கும், ஆல் பார்ட்னர்ஸ் தான். ஸோ ஆல் பார்ட்னர்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஆல் பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். மேரிஸ் கேபிட்டல், மீனாஸ் கேபிட்டல், மரியம் கேபிட்டல் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ 75,000 1:1:1 ரேஷியோவில் பிரித்து கொடுத்தீங்க அப்படின்னா 3 பேர் பார்ட்னருக்கும் 25,000 வரும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் 3. இல்லஸ்ட்ரேஷன் 3 யார் என்னென்ன பார்ட்னர் இருக்காங்க? பிரின்ஸ், தேவ் அண்ட் சசிரேகா 3 பார்ட்னர் இருக்காங்க. ஸோ அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸை 2:4:1 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, தேர் பேலன்ஸ் ஷீட் வந்து கீழே கொடுத்துட்டாங்க. இதில் எதை நம்ம பிரித்து கொடுக்கணும், எதெல்லாம் அக்குமுலேட்டட் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் பிரித்து கொடுக்கணும், ஜென்ரல் ரிசர்வ் பிரித்து கொடுக்கணும், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் பிரித்து கொடுக்கணும். இது 3மே பிரின்ஸ், தேவ், சசிரேகாக்கு 2:4:1 ரேஷியோவில் நம்ம பிரித்து கொடுக்கணும். ஓகே, சரி. இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார், ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பிரின்ஸ் கேபிட்டல், டு தேவ்ஸ் கேபிட்டல், டு சசிரேகாஸ் கேபிட்டல். ஸோ இந்த மொத்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 42,000. ஸோ 42,000 2:4:1 ரேஷியோவில் பிரித்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான்.
சரிங்களா. இந்த அக்குமுலேட்டரை பொறுத்தளவு ரிட்டையர்மெண்ட்டில் எல்லா பார்ட்னருக்கும் ஆல் பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுக்கணும். அதுவே அட்மிஷன் அப்படின்னா ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு மட்டும் பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸை நீங்கள் 5th சாப்டரில் படித்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம், 6th சாப்டர் ஈஸியாக போட்டுறோம். இது இந்த 3. ஓகே, சரி. அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட் அண்ட் லயபிலிட்டிஸ். நம்ம 5th சாப்டரில் என்ன பண்ணியிருக்கோம், ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட் அண்ட் லயபிலிட்டிஸ் படிச்சிருக்கோம். அப்போ இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படிங்கிறதால ரெண்டுமே ஒன்று தான். நான் 5th சாப்டரை சொல்லிக் கொடுத்த மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 5th சாப்டர் என்ன மெத்தட் சொல்லிக் கொடுத்தேன், ரீவேல்யூவேஷனில் டெபிட்னா லாஸு, கிரெடிட்னா ப்ராஃபிட். ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன், ஏரோ மார்க் மெத்தடில் சொல்லிக் கொடுத்தேன்னா அதுவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ரீவேல்யூவேஷனோட ஃபார்மேட் என்ன. ஸோ கன்சர்ன் அசட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட்டு, கன்சர்ன் லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட்டு, அதே மாதிரி கன்சர்ன் அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்டு, கன்சர்ன் லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்டு. ஸோ ப்ளஸ் பண்ணி லெஸ் பண்ணால் ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா டெபிட்டு, ரீவேல்யூவேஷன் லாஸ் வந்துச்சுன்னா கிரெடிட். ஓகே, திரும்பி நான் சொல்லிக்கிறேன், ரீவேல்யூவேஷனை பொறுத்தளவு டெபிட்டில் லாஸ், கிரெடிட்டில் ப்ராஃபிட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ illustration 4. Ramya, Sara and Dara are partners sharing profit and loss in the ratio of 5:3:2. On 1st April 2018, Tara retires and on retirement. The following adjustments are agreed upon. ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க, தாரா ரிட்டையர் ஆகும்போது the ப்ரிமிசஸோட வேல்யூ என்ன இருக்குது, 40,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3,000 டெப்ரிஷியேட் ஆகிருக்கு. மிஷினரி 6,500 டெப்ரிஷியேட் ஆகிருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி க்ரியேட் ஆகிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு ஒன் ப்ராஃபிட், அடுத்து ரெண்டுமே நமக்கு லாஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி டேரெக்டாக ரீவேல்யூவேஷன் போட்டுருங்க. ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு கேப் விட்டுக்கோங்க. ஸோ இதில் ஒன்று தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கிரெடிட்டில் 40,000 ப்ரிமிசஸ் எழுதியாச்சு. ஸ்டாக்கோட வேல்யூ குறைஞ்சிருக்கு, மிஷினரியோட வேல்யூ குறைஞ்சிருக்கு, அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ 40,000த்தில் இங்கே இருக்க 10,000 கழிச்சு அப்படின்னா மீதி 30,000. அந்த 30,000 5:3:2 ரேஷியோவில் ஓல்டு பார்ட்னர்ஸ், அதாவது ஆல் பார்ட்னர்ஸ், ஓல்டு பார்ட்னர்ஸில் ஆல் பார்ட்னர்ஸ்க்கு ரம்யாஸ் கேபிட்டல், சாராஸ் கேபிட்டல், தாராஸ் கேபிட்டலுக்கு பிரித்து கொடுக்கணும். இது கொடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், ஏரோ மார்க் மெத்தடில் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிமிசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மெஷினரி டு ஸ்டாக் டு அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி, தென் ரீவேல்யூவேஷன் டு ரம்யாஸ் கேபிட்டல், சாராஸ் கேபிட்டல், தாராஸ் கேபிட்டல். ஸோ ஏரோ மார்க் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீவேல்யூவேஷன் போடும்போது திருப்பி சொல்கிறேன், டெபிட் அப்படின்னா லாஸ், கிரெடிட் அப்படின்னா ப்ராஃபிட். ஸோ போட்டுட்டு டேலி பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ரைட் எனி 4 டிரான்சாக்ஷன் தட் மே இன்க்ரீஸ் த ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன். ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் வரதுக்காக இதை 4 டிரான்சாக்ஷன் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, illustration 5. Prabhu, Raghu and Siva are partners sharing profit and loss in the ratio of 3:1, 2:1. Prabhu retired from the partnership on 1st April 2017. The following adjustments ought to be made. Increase the value of building. என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ரீவேல்யூவேஷனில் கிரெடிட் சைடு வரும். அடுத்து ரெடியூஸ் த வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் வேல்யூ என்ன இருக்குது, ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ ரீவேல்யூவேஷனில் டெபிட்டில் வரும். அதுக்கப்புறம் ப்ரொவிஷன் என்ன இருக்குது, அதாவது ப்ரொவிஷன் would also be for outstanding salary 6,500. ஸோ இது ஒரு liability இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டெபிட். ஸோ டேரெக்டாக ரீவேல்யூவேஷன் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம், பில்டிங் மட்டும் 12,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஃபர்னிச்சர் 8,500 குறைஞ்சிருக்கு, அவுட்ஸ்டாண்டிங் சேலரி 6,500 குறைச்சிருக்கு. ஸோ மொத்தமாக 15,000ல் 12,000 போச்சுன்னா 3,000 நமக்கு லாஸ் ஆன் ரீவேல்யூவேஷன். ஸோ லாஸ் ஆன் ரீவேல்யூவேஷனை ஆல் பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துடலாம். ஆல் பார்ட்னர்ஸ்னால் அப்படி யார், பிரபு, ரகு, சிவா 3:2:1 ரேஷியோவில் பிரித்து கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், ஏரோ மார்க் மெத்தடில் ஜேர்னல் என்ட்ரிஸை அப்ளை பண்ணி நீங்கள் இந்த சம்மை முடிச்சுக்கலாம். சரிங்களா, அவ்வளோதான். Then 6th sum. John, James and Raja are partner in a firm sharing profit and loss equally. The balance sheet as on 31st March 2019 is as follows. இப்போது நம்ம என்ன பார்த்தோம், 5, 6, 4, 5, 6 இது மூணுமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன ஈஸியாக வந்துட்டு அப்படியே எடுத்து டெபிட் கிரெடிட்டில் என்ட்ரி பண்ணிட்டோம். ஆனால் இதுவும் அதே மாதிரி தான், பட் ரீவேல்யூவேஷன் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ மெஷினரியோட வேல்யூ இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்போ பேலன்ஸ் ஷீட் எவ்வளோ இருக்குது, இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து நம்ம போடணும். என்ன பண்ணியிருக்காங்க, யார் ரிட்டையர் ஆகிறா, ராஜா வந்துட்டு ரிட்டையர் ஆகிறாரு. அவர் ரிட்டையர் ஆகும்போது என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், மிஷினரி இஸ் வேல்யூடு 1,30,000. அப்போ மிஷினரி எவ்வளோ இருக்குது, 1,40,000 இருக்குது. அப்போ 10,000 நமக்கு லாஸ். ஓகே, அப்போ 10,000 டெபிட்டில் நம்ம எழுதும்.
அடுத்து த வேல்யூ ஆஃப் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இஸ் ப்ராட் டவுன் பை 2000. ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் என்ன ஆயிடுச்சாமா 2000 ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அதாவது 2000 குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ 2000 நமக்கு லாஸ். தென் த ப்ரொவிஷன் ஆஃப் டவுட்ஃபுல் டெப்ஸ் ஷுட் பி இன்க்ரீஸ்டு. அதாவது 2000 என்ன ஆயிடுச்சு, ப்ரொவிஷன்ஸ் 3000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 1000 என்ன ஆயிடுச்சு நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ். அப்போ மூணுமே நமக்கு என்ன இருக்குது, லாஸாக தான் இருக்குது. சரிங்களா? அப்போ லாஸ் ஆன் ரீவால்வேஷன். சாரி, இன்னொன்று இருக்குது பார்த்துக்கோங்க. இங்கே இன்னொன்று இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 25,000 நாட் ரெக்கார்டட் இந்த புக், இட்ஸ் நவ் ரெக்கார்டட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஃபஸ்ட் ரெக்கார்ட் பண்ணலை, பட் நவ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இது வந்து ப்ராஃபிட். ஓகே, இப்போ நம்ம ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் போடலாம். என்ன பண்ணலாம், ரீவேல்யூவேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 25,000 போட்டாச்சு. மிஷினரி வந்துட்டு 10,000 குறைஞ்சிருக்கு. ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் 2,000 குறைஞ்சிருக்கு. ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு 1000 க்ரியேட் ஆயிருக்கு. அதாவது ப்ரொவிஷன் வந்துட்டு 3000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பேலன்ஸில் 2000 இருந்துச்சு. இப்போ 1000 இன்க்ரீஸ் பண்ணி மொத்தம் 3000. ஸோ 1000 மட்டும் இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். மொத்தமாக 25,000ல் 13,000 போச்சுன்னா மீதி எவ்வளோ அப்படின்னா 12,000. ஸோ 12,000 1:1:2 ரேஷியோவில் என்ன பண்ணிக்கலாம், பிரித்து கொடுத்து 3 பார்ட்னருக்கும் கொடுத்துடலாம். இது வந்துட்டு ப்ராஃபிட் ஆன் ரீவால்யூவேஷன். இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஜேர்னல் என்ட்ரிஸை ஆரோ மார்க் மெத்தடில் மறந்துடாதீங்க. ஆரோ மார்க் மெத்தடில் டவுட் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 5th சாப்டர் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்காதவங்க பாருங்கள், அதில் கிளியராக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ நம்ம ரீவால்யூவேஷன் முடிஞ்சு. இதோட என்ன ஆயிடுச்சு, ரீவால்யூவேஷன் முடிஞ்சு. மொத்தமாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 சம்மில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், டிஸ்ட்ரிபியூட்டட் பார்த்துருக்கோம், அதாவது அன்டிஸ்ட்ரிபியூட்டட் பார்த்துருக்கோம், தென் ரீவால்யூவேஷன் பார்த்துருக்கோம். அன்டிஸ்ட்ரிபியூட்டட் பொறுத்தளவு என்ன பண்ணணும், இந்த ஜென்ரல் ரிசர்வ் ப்ராஃபிட் எல்லாம் ஆல் பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுக்கணும். ரீவால்யூவேஷனை பொறுத்தளவு கண்டுபிடிக்கிற ப்ராஃபிட் ஆன் ரீவால்யூவேஷன் இருந்தாலும் ஆல் பார்ட்னர்ஸு, லாஸ் ஆன் ரீவால்யூவேஷன் இருந்தாலும் ஆல் பார்ட்னர்ஸு. ரிட்டையர்மெண்ட் அப்படின்னாலே ஆல் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது உங்கள் ஞாபகத்துக்கு வரணும், பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோனா உங்களுக்கு என்னென்னு தெரியும். இப்போ 3 பார்ட்னர் சேர்ந்துட்டாங்க, அவங்க 3 பேரும் ஒரு ரேஷியோவில் பிரிச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. கெய்னிங் ரேஷியோனா என்ன பாருங்கள். The continuing partner may be gain or proportion of the share of profit of the retaining partner. அதாவது continuing partner may gain a proportion of share of profit retaining partner. The gain may be shared by the all partner or sum of the partner. Gaining ratio is the proportion of the profit which is gained by the continuing partner. அதாவது வந்துட்டு gaining ratio அப்படிங்கிறது the profit-ஓட ப்ரொப்போர்ஷன்னா என்ன அப்படின்னா வந்துட்டு கண்டினியூ பார்ட்னர் கெயின் பண்ணலாம், விச் இஸ் கெயின்டு பை கண்டினியூங் பார்ட்னர். ஒரு பார்ட்னர் வெளியே போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், கிஷோர், சஞ்சய், சதீஷ் 3 பேர் இருக்காங்க. இப்போது சஞ்சய் வந்து வெளியே போகிறான். அப்போ கண்டினியூ பார்ட்னர் யார், கிஷோரும் சதீஷும். அப்போது சஞ்சய் வெளியே போகிறதுனால ஏதாவது கெயின் வந்துச்சு, அதாவது அந்த கெயின் வந்துட்டு கண்டினியூங் பார்ட்னருக்கு இருக்குது அப்படின்னா அதை கெய்னிங் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்துட்டு பார்த்திங்கன்னா நியூ ஷேர்லேருந்து ஓல்டு ஷேரை மைனஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது, ஓல்டுலேருந்து நியூவை மைனஸ் பண்ணுவோம். இதில் கெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு நியூவிலேருந்து ஓல்டை மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். அது ரெண்டே தான் மாறி வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு கெயின் கண்டுபிடிக்கிறது சாக்ரிஃபைஸ் பண்ணுற கெயினுக்கும் மாற்றி போட்டுறதுங்க. சாக்ரிஃபைஸிங் கண்டுபிடிக்கணும்னா ஓல்டு மைனஸ் நியூ, கெயின் கண்டுபிடிக்கணும்னா நியூ மைனஸ் ஓல்டு. சரிங்களா? இதுலேயும் வந்துட்டு நிறைய சுச்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒன்றா பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா when நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் given. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும். கொஷின் நம்பர் 7. கிரண், வினோத் அண்ட் விமல் ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட் இன் த ரேஷியோ ஆஃப் 5:3:2. ஓகே, இதானது ஓல்டு ரேஷியோ. அவங்க 3 பேர் இருந்தது. கிரண் ரிட்டையர்ட் அண்ட் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிட்வீன் வினோத் அண்ட் விமல். கிரண் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா வினோத் விமல் எதில் பிரிச்சுக்கிறாங்களாமா, 2:1ங்கிற நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பிரிச்சுக்கிறாங்க. அப்போ இது ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, இது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. கேல்குலேட் கெய்னிங் ரேஷியோ. அப்போது நியூலேருந்து ஓல்டை லிஸ்ட் பண்ண என்ன கிடைக்கும், கெய்னிங் ரேஷியோ கிடச்சிரும். சரிங்களா? ஓகே, இப்போ வினோத்துக்கு கண்டுபிடிப்போம். வினோத்தோட நியூ எவ்வளோ, 2/3, ஓல்டு வந்துட்டு 3/10. இப்போ இதில் என்ன பண்ணணும், நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 3 × 10 30, 2 × 10 20, 3 3s are 9. இப்போ 20ல் 9 போச்சுன்னா 11/30ங்கிறது வினோத்தோட கெயின். தென் 1/3லேருந்து 2/10 மல்டிபிள் பண்ணணும். 3 10s are 30, 1 10s are 10, 3 2s are 6. அப்போ 10ல் 6 போச்சுன்னா 4/30. அப்போ கெய்னிங் ரேஷியோ என்ன, 11:4. அவ்வளோதான். சரிங்களா? அதாவது கெய்னிங் கண்டுபிடிக்கிறதுக்கு நியூ ஷேர்லேருந்து ஓல்டு ஷேரை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் கெய்னிங் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். இல்லஸ்ட்ரேஷன் 8 பார்த்திங்கன்னா
Arya, Benin and Charles are partner, sharing profit and loss in the ratio of 3:3:2. Charles retires and his share is taken up by Arya. அதாவது நம்ம ஃபிஃப்த்து சாப்டரில் என்ன பண்ணோம், ஒரு பார்ட்னர் உள்ளே வரும்போது அவங்க ஷேரை நம்ம எடுத்துக்குவோம். கரெக்டாக யார் எடுத்துக்குவோம், பழைய பார்ட்னர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க, என்னுடைய ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்ணி புது பார்ட்னர் சேர்ப்பாங்க. அதே மாதிரியே ரிட்டையர்மெண்ட்டில் ஒரு பார்ட்னர் வெளியே போகும்போது அவர் கொடுக்குற ஷேர் யார் இந்த சம்மில் எடுத்துக்கிறாங்க, ஆர்யா வந்து எடுத்துக்கிறாரு. ஆர்யா வந்து டேக்கன் அப் எடுத்துக்கிறாரு அவர். சரிங்களா? இப்போ கால்குலேட் நியூ ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ கெய்னிங் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போது சார்லஸோட ஷேர் யார் எடுத்துக்கிறா, ஆர்யா எடுத்துக்கிறாங்க. அப்போ சார்லஸோட ஷேர் என்ன, சார்லஸோடது 2. அப்போ 2/8ங்கிறது சார்லஸோட ஷேர். அப்போது ஷேர் கெயின்டு பை ஆர்யா வந்துட்டு 2/8. ஓகே, அப்போது யார் இன்னொரு பார்ட்னர் யார், பெனின் எடுக்கலை. ஸோ அப்போ அவர் எடுக்கலை, is/0. அப்போது வந்துட்டு என்ன, 2:0ங்கிறது கெய்னிங் ரேஷியோ. 2:0ங்கிறது கெய்னிங் ரேஷியோ. இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே 1, இங்கே வந்துட்டு 4, 2 டேபிளில். அப்போது 1/4:0 ஆர் 1:0 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், நியூ ஷேர் ஆஃப் கண்டினியூங் பார்ட்னர், நியூ ஷேர் ஆஃப் கண்டினியூ பார்ட்னர் ஓல்டு ஷேர்லேருந்து ப்ளஸ் ஷேர் கெயினடு. ஓல்டு ஷேர் கூட எவ்வளோ ஷேர் அவங்க கெயின் பண்ணாங்க அப்படிங்கிறத ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், நியூ ஷேர் கிடச்சிரும். ஸோ 3 + 8ங்கிறது ஓல்டு ஷேர். ஆர்யா மட்டும் 2/8 கெயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஆர்யாவோட நியூ ஷேர் எவ்வளோ, 5/8. பெனினோட ஓல்டு ஷேர் 3/8. பெனின் வந்துட்டு எதுவுமே கெயின் பண்ணலை. ஓகேங்களா? அப்போது 3/8ங்கிறது அப்படியே பெனினுக்கு போட்டுடலாம். ஸோ அப்போது நியூ ஷேர் எவ்வளோ, 5:3 அப்படிங்கிறது நியூ ஷேர். அப்போ கெய்னிங் ஷேர் எவ்வளோ, 1:0 அப்படிங்கிறது கெய்னிங் ரேஷியோ. அவ்வளோதான். சரிங்களா? இந்த சமம் பொறுத்தளவு பார்த்துட்டிங்கன்னா சார்லஸ் வெளியே போகிறாரு. அவர் வெளியே போகும்போது பார்த்துட்டிங்கன்னா அவருடைய ஷேரை ஆர்யா எடுத்துக்கிறாரு. ஸோ ஆர்யாவுக்கு மட்டும்தான் இதில் கெய்னிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தோன்னா இல்லஸ்ட்ரேஷன் 9 பார்ப்போம். இல்லஸ்ட்ரேஷன் 9 என்ன, மோர் தென் ஒன் பார்ட்னர் கெயின் த ரிட்டையரிங் பார்ட்னர் ஷேர். ரிட்டையரிங் பார்ட்னரோட ஷேரில் மோர் தென் ஒன் பார்ட்னர் வந்துட்டு கெயின் ஆனாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஸோ ஃபார்முலாஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் சம் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? Rahul, Ravi and Rohit are partners sharing profit and loss in the ratio of 5:3:2. Rohit retires and the share is taken by Rahul and Ravi in the ratio of 3:2. Find out the new profit sharing ratio and gaining ratio அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது வந்துட்டு என்னது, ஓல்டு ஷேர். இது வந்துட்டு என்னது, நியூ ஷேர். சரிங்களா? இப்போது ரோஹித்தோட ஷேர் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ரோஹித்தோட ஷேர் என்ன, 2. ரோஹித்தோட ஷேர் 2. ரோஹித் தான் வந்து வெளியே போகிறாங்க. அப்போ 2/10ங்கிறது ரோஹித்தோட ஷேர். 2/10ங்கிறது ரோஹித்தோட ஷேர். ஓகே, இப்போ இதுக்கான என்ன ஷேர் கெயின் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரிட்டையரிங் பார்ட்னர் ஷேர் இன்டூ ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஷேர் கெயினடு. இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரோஹித் ரிட்டையர்ட் அண்ட் த ஷேர் இஸ் டேக்கன் பை ராகுல் அண்ட் ரவி. ரோஹித் ரிட்டையர் ஆகுறான். ரோஹித்தோட ஷேர் யாரும் எடுத்துக்கிறாங்கம்மா, ராகுலும் எடுத்துக்கிறான், ரவியும் எடுத்துக்கிறான். ஸோ அப்போ இது என்ன ஆகும், மோர் தென் ஒன் பார்ட்னர் கெயினடு. அப்போ மோர் தென் ஒன் பார்ட்னர் கெயின் பண்ணாங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலா, ரிட்டையரிங் பார்ட்னர் ஷேர் இன்டூ ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஷேர் கெயினடு. ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஷேர் கெயினடு தான் இந்த 3:2ங்கிறது. ஓகே, இது வந்துட்டு நியூ ஷேரில் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஷேர் கெயினடு. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணணும், ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். 2/10 இன்டூ 3/5. அப்போது 3 2s are 6, 5 10s are 50 முடிஞ்சு. அதே மாதிரியே 2/10 இன்டூ 2/5 4/50 அப்படிங்கிறது. அப்போ கெய்னிங் ரேஷியோ என்ன, 6:4ன்னு சொல்லலாம். இது ரெண்டுமே 2 டேபிளில் போகும். ஸோ 3:2ங்கிறத கூட ஆன்சராக போட்டுக்கலாம். நீங்கள் 6:4ல் இருந்தாலும் கரெக்டு தான், 3:2ல் போட்டாலும் கரெக்டு தான். இப்போ நியூ ஷேர் கண்டுபிடிக்கணும். நியூ ஷேரோடைய ஃபார்முலா ஓல்டு ஷேர் ப்ளஸ் ஷேர் கெயினடு. எவ்வளோ ஷேர் கெயின் பண்ணாங்க. அப்போ ஓல்டு ஷேர் என்ன, 5/10 ப்ளஸ் 6/50. அப்போ 6/50னா இது வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணல, இவங்க வந்துட்டு டினாமினேட்டர் ஒரே இதாக்கியிருக்காங்க பாருங்கள். இப்போ இங்கே எனக்கு 50 ஆக்கணும். ஸோ இங்கே 5 கூட மல்டிபிள் பண்ணிக்கிறேன், அதை எங்கேயும் 5 கூட மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ 5 5s are 25. இங்கே 6 இருக்குது. 25ல் 6 போச்சுன்னா 31. சாரி, இங்கே ப்ளஸ் 25 + 6 வந்து 31/50. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் 5ஆல் மல்டிபிள் பண்ணி மேலேயும் 5ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 5 3s are 15. 15 + 4 19. அப்போ நியூ ஷேர் என்ன, 31:19 அப்படிங்கிறது நியூ ஷேர். சரிங்களா? இவ்வளோ தான். ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நமக்கு அட்மிஷனுக்கு கொடுத்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இல்லை, ரொம்பவே சிம்பிள் மெத்தட்ஸ். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சாலும் இந்த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதா குழப்பம் இருந்துச்சுன்னா திரும்பி கூட இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே,
அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா illustration 10 as it is illustration 9 மாதிரி தான். குமார், கேசவன் and மனோகர் are partners sharing profit and loss in the ratio of 1/2, 1/3 and 1/6 respectively. மனோகர் retire and his shares taken by குமார் and கேசவன் equally. இதுக்கு முன்னாடி illustration 8 என்ன ஆயிடுச்சு, சார்லஸ் ரிட்டையர் ஆகுறாரு, ஆனால் ஆர்யா மட்டும் டேக்கப் பண்ணிக்கிறார். ஆனால் அது நம்ம ஈஸியாக போட்டோம். 9th என்ன பண்ணாங்க, ஒரு பார்ட்னர் வெளியே போகிறார். யார் வெளியே போகிறா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித் வெளியே போகிறான். அவரோட ஷேர் யார் டேக்கப் எடுத்துக்கிறா, ராகுல் எடுத்துக்கிறான், ரவி எடுத்துக்கிறான். அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு யார் வெளியே போகிறா, மனோகர் வெளியே போகிறாங்க, குமாரும் எடுத்துக்கிறான், கேசவனும் ஈக்குவலாக எடுத்துக்கிறான். ஓகே, அப்போ ஈக்குவல் அப்படின்னா என்ன, 1:1ங்கிறது ஈக்குவல். ஸோ 1:1ங்கிறது தான் என்னது, gaining ratio. Gaining ratio is 1:1 as a Manogar share is taken up by Kumar and Kesavan equally அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மனோகருடைய ஷேர் என்ன, மனோகருடைய ஷேர் பார்த்துக்கோங்க 1/6ன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ மனோகருடைய ஷேர் 1/6. இப்போ என்ன பண்ணணும், ரிட்டையரிங் பார்ட்னருடைய ஷேர்லேருந்து ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஷேர் கெயினோட மல்டிபிள் பண்ணணும். அப்போ யார் 1/6 இன்ட்டு 1/2 ரெண்டு மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 1 1s are 1, 6 2s are 12. அதே மாதிரி 1 1s are 1, 6 2s are 12. அப்போது 1:1ங்கிறது என்னது, நமக்கு ஷேர் கெயின். பாருங்கள் 1:1 ஷேர் கெயின். ஓகே, இப்போ ஷேர் கெயினு கிடச்சிச்சு. அது கூட ஓல்டு ஷேர் ப்ளஸ் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும், நியூ ஷேர் கிடச்சிரும். ஸோ 1/2 அப்படிங்கிறது நமக்கு ஓல்டு ஷேர் ப்ளஸ் 1/12ங்கிறது ஷேர் கெயினு. ஸோ இது வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே வந்துட்டு 6 கூட மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, மேலேயும் 6 கூட மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 1s are 6, 6 + 1 7/12. அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு 4 கூட மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, மேலேயும் 4 கூட மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 1s are 4, 4 + 1 5. எதுக்காக 4 கூட மல்டிபிள் பண்ணுறாங்கன்னா, டினாமினேட்டர் ரெண்டுமே ஒரே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே மேலே 6 கூடையும் கீழே வந்துட்டு 4 கூடையும் மல்டிபிள் பண்ணுறாங்க. தேர்ஃபோர் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் குமார் கேசவன் வந்துட்டு 7:5 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் ஆகிருக்கு. அவ்வளோதான், சரிங்களா. அடுத்து illustration 11. illustration 11 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜா, ரோஜா அண்ட் பூஜா ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் இன் த ரேஷியோ ஆஃப் 4:5:3. ரோஜா ரிட்டையர் ஃப்ரம் த ஃபர்ம், கால்குலேட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேர் கெயின் வந்து கொடுக்கல, ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஷேர் கெயின் வந்துட்டு கொடுக்கல. அப்படின்னா என்ன பண்ணணும், அதோட ஆன்சரே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சின்ஸ் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஷேர் கெயினடு அண்ட் த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஷேர் கெயினடு இஸ் நாட் கிவன். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் கொடுக்கல, ஷேர் கெயினோடும் கொடுக்கல, அண்ட் த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஷேர் கெயினோடும் கொடுக்கல. ஸோ நியூ ஷேர் இஸ் கால்குலேட்டட் பை அஸ்யூமிங் தட் ஷேர் கெயினடு இன் த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஓல்டு ரேஷியோ. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஓல்டு ரேஷியோ வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். தேர்ஃபோர் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ பிட்வீன் த கண்டினியூங் பார்ட்னர் ராஜா அண்ட் பூஜா த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தட் இஸ் 4:3. ஓகேங்களா. இதில் ரிட்டையரிங் பார்ட்னரோட மட்டும் விட்டுட்டு அந்த 4:3 தான் ஆன்சர் அப்படிங்கிறத போட்டுக்கணும். ஓகேவா. நமக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் கொடுக்கல, ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஷேர் கெயினும் கொடுக்கல. அப்படின்னா ரிட்டையரிங் பார்ட்னரோட ஷேரை மட்டும் எடுத்துகிட்டு பேலன்ஸ் ஷேரை அவங்களுடைய ஷேர் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கணும். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு illustration 11. இதை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எழுதினாலே போதும். ஜஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி எழுதுவீங்க, உங்களுடைய ஓன் லாங்குவேஜ், ஓன் இங்கிலீஷ்லேயே நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே. அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கெய்னிங் ரேஷியோ. சாக்ரிஃபைஸுங்கிறதே உங்களுக்கே தெரியும். ஸோ நான் இது உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைனே பண்ணிடுறேன். மீனிங் வந்துட்டு என்னென்னா, இட் இஸ் அ ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் விச் இஸ் சாக்ரிஃபைட் பை த ஓல்டு பார்ட்னர் இன் த ஃபேவர் ஆஃப் நியூ பார்ட்னர். அதாவது ஒரு நியூ பார்ட்னருக்கு ஓல்டு பார்ட்னர்ஸ் ஃபேவர் பண்ணுறதுக்கு பேர் தான் சாக்ரிஃபைஸ். அவங்க என்ன தியாகம் பண்ணுறாங்க. ஆனால் கெய்னிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் விச் இஸ் கெய்னட் பை த கண்டினியூ பார்ட்னர் ஃப்ரம் ரிட்டையரிங் பார்ட்னர். ரிட்டையரிங் பார்ட்னர்கிட்டருந்து இவங்க என்ன கெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கெய்னிங் ரேஷியோ. சரிங்களா. சாக்ரிஃபைஸ் அப்படின்னா நியூ பார்ட்னருக்கு ஓல்டு பார்ட்னர் தருவாங்க. கெய்னிங் அப்படின்னா வெளியே போகிற பார்ட்னர், அதாவது ரிட்டையரிங் பார்ட்னர்கிட்ட இருந்து கண்டினியூ பார்ட்னர் வாங்கிக்கிறது. ஓகேங்களா. பர்பஸ் என்ன நோக்கத்துக்காக இதை தயாரிக்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் கால்குலேட்டட் டு டிட்டர்மைன் தி அமௌண்ட் டு பி அட்ஜஸ்ட் டுவர்ட்ஸ் குட்வில் அட்ஜஸ்ட் பண்ணுறக்கா. குட்வில் எதில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கெய்னிங் ரேஷியோவில் ரிட்டையர் ஆகுனாங்க வந்துட்டு குட்விலோட எதில் அட்ஜஸ்ட் பண்ணணும், கெய்னிங் பார்ட்னர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணணும். அது கெய்னிங் ரேஷியோவில் நம்ம பண்ணணும். சரிங்களா. தென் டைம் எப்போனா, இதில் வந்துட்டு த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர். ஒரு புதிய பார்ட்னர் அட்மிட் ஆகும்போது கண்டுபிடிப்போம். கெய்னிங் ரேஷியோ வந்துட்டு ஒரு பார்ட்னர் வெளியே போகும்போது கண்டுபிடிப்போம். மெத்தட் ஆஃப் கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோடைய ஃபார்முலாஸ். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மைனஸ்
நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அதுவே கெய்னிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மைனஸ் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ இது ஓல்டு மைனஸ் நியூ, இது வந்துட்டு ஓல்டு மைனஸ் நியூ, இது வந்துட்டு நியூ மைனஸ் ஓல்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் குட்வில். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் 5th சாப்டரில் குட்விலுக்கு நிறைய இருந்துச்சு. ஆனால் இது வந்துட்டு ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். சரிங்களா? என்ன அப்படின்னா வந்துட்டு கண்டினியூங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் ரிட்டேரிங் பார்ட்னர். நான் சொல்லியிருந்தேன் புதுசாக வர பார்ட்னர் வந்துட்டு குட்வில் கொண்டு வருவார். ஸோ நம்ம எடுத்துக்கோம். அதே மாதிரியே ஒரு பார்ட்னர் வெளியே போகும்போது அவருக்கு குட்வில் யார் கொடுக்கணும்? கண்டினியூ பார்ட்னர் தான் கொடுக்கணும். அப்போ அதுக்கான குறிப்பேட்டு பதிவு, அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன அப்படின்னா கண்டினியூ பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ரிட்டேரிங் பார்ட்னர். அப்போ இது என்ன ரேஷியோவில் கிளியராக பார்த்துக்கோங்க? இன் கெய்னிங் ரேஷியோ. ஓகே, எப்படி போடணுங்கிறத பார்ப்போம். இல்லஸ்ட்ரேஷன் 12. Suresh, Sendamare and Raj were partner in a firm sharing profit and loss in the ratio of 3:2:1. Suresh retired from partnership. The goodwill of the firm on the date of retirement was valued 36,000. So, இது வந்துட்டு the firm ஓட goodwill. Past necessary journal entries for goodwill on the assumption that the fluctuating capital system is followed. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2:1ங்கிறது ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. எப்படி அது கண்டுபிடிச்சாங்க? இவங்க 3 பேர் இருந்த போது 3:2:1 இருந்துச்சு. கரெக்டாக? இதில் யார் வெளியே போகிறா? செந்தாமரையா வெளியே போகிறாங்க? இல்லை, சுரேஷ் வந்துட்டு வெளியே போகிறாரு. இப்போ சுரேஷ் வெளியே போயிட்டாங்கன்னா 3 போயிடும். அப்போ 2:1ங்கிறது அவங்களுடைய கெய்னிங் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ 2:1 கெய்னிங் ரேஷியோ. சரி, அப்போது சுரேஷோட ஷேர் என்ன? 3 தான் வந்துட்டு சுரேஷோட ஷேர். 3 வந்துட்டு சுரேஷோட ஷேர். ஸோ 36,000ல் 3/6 போட்டோன்னா சுரேஷோட குட்வில் எவ்வளோன்னு கிடைக்கும். அப்போ சுரேஷ்க்கு நம்ம எவ்வளோ குட்வில் கொடுக்கணும்? 18,000 நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த 18,000 கெய்னிங் ரேஷியோட 2 பேரும் பிரித்து கொடுப்பாங்க. அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி தான் இந்த ஜேர்னல் என்ட்ரி சொன்னோம். கண்டினியூ பார்ட்னர் அக்கௌண்ட் டெட்டார் டு ரிட்டேரிங் பார்ட்னர். ஓகே, ஜேர்னல் என்ட்ரிஸ் பாருங்கள். இதில் கண்டினியூ பார்ட்னர் யார்? செந்தாமரை கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், ராஜ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், ரிட்டேரிங் பார்ட்னர் வந்து சுரேஷ் டு சுரேஷ் கேபிட்டல். ஸோ 18,000க்கு வந்துட்டு 2/3, 18,000க்கு 1/3 போட்டு 2 பேருக்கு பிரித்து கொடுத்தேன். அவ்வளோதான். ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ரிட்டையர்மெண்ட்டோட குட்வில் ஜேர்னல் என்ட்ரிஸ்ன்னு கேட்டாங்களே கண்டினியூ பார்ட்னர் டெட்டார் டு ரிட்டேரிங் பார்ட்னர். ஏன் ரிட்டேரிங் பார்ட்னர் கிரெடிட்டில் போடணும்? ரிட்டேரிங் பார்ட்னருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா? தென் எக்ஸிஸ்டிங் குட்வில் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி இந்த புக்கில், அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் வந்துட்டு அப்பியராக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல் பார்ட்னர்ஸும் பிரித்து எடுத்துக்கணும். ஸோ ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு குட்வில் அக்கௌண்ட். இது வந்துட்டு ஓல்டு ரேஷியோவில் கொடுக்கணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இல்லஸ்ட்ரேஷன் 12 பார்த்தோம்ல, அது வந்துட்டு என்ன அப்படின்னா ரிட்டேர் பண்ணி போகிறாரில்ல அவருடைய குட்வில்ங்கிறதுனால நம்ம கெய்னிங் ரேஷியோவில் கொடுத்தோம். அதுவே எக்ஸிஸ்டிங் குட்வில் அப்படின்னா அந்த குட்வில் வந்துட்டு 3 பார்ட்னருக்கு சொந்தம். அப்போ என்ன பண்ணணும்? அவங்க ஆல் பார்ட்னர்ஸ்க்கு நம்ம பிரித்து கொடுக்கணும். ஸோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு குட்வில் அக்கௌண்ட். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 13. Naresh, Mani and Muthu are partners in a firm sharing profit and loss in the ratio of 2:2:1. On 31st March 2019, Muthu retired from the firm. On that date, Muthu retirement, the goodwill appeared in the book of the firm 40,000. அப்போது இந்த புக்கில் வந்து எவ்வளோ இருக்குது? குட்வில் 40,000 இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த 40,000 யாருக்கு சொந்தம்? நரேஷ்க்கு சொந்தம், மணிக்கு சொந்தம், முத்துக்கு சொந்தம். பை அஷ்யூமிங் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட், பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரி இஃப் த பார்ட்னர் டிசைடட் டு. அது என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்க? எல்லா அமௌண்ட்டையும் எடுக்கிறாங்க. எல்லா அமௌண்ட்டையும் எடுத்து என்ன பண்ணணும்? ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு குட்வில் அக்கௌண்ட்லாம் பிரித்து கொடுக்கணும். ஆஃப் தி அமௌண்ட் அப்படின்னா 40,000ல் பாதி எவ்வளோ? 20,000. ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிக்கு டெபிட்டில் 40,000, கிரெடிட்டில் 40,000. அதே மாதிரியே ஆஃப் அமௌண்ட்னா டெபிட்லையும் 40,000, கிரெடிட்லையும் 40,000 வராது, 20,000 தான் வரும். ஆஃப்னா அதில் பாதி 20,000. ஸோ 2:2:1 ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ என்டையர் அமௌண்ட் எடுக்கிறாங்க. என்டையர் அமௌண்ட்டுக்கு நரேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், மணிஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், முத்தூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு குட்வில். 40,000க்கு 2:2:1 ரேஷியோவில் பிரித்து கொடுத்தாச்சு. இதில் ஆஃப் அமௌண்ட் மட்டும் எடுக்கிறாங்கன்னா 20,000. ஸோ நரேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், மணிஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், முத்தூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு குட்வில். ஸோ 20,000 × 2/5, 20,000 × 2/5, 20,000 × 1/5 போட்டு டேலி பண்ணி முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் குட்வில் மொத்தமே 2 தான் இருக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா குட்விலுக்கு வந்துட்டு கண்டினியூ பார்ட்னர் டெட்டார் டு ரிட்டேரிங் பார்ட்னர். இன்னொன்று எக்ஸிஸ்டிங் குட்வில் அப்படின்னா வந்துட்டு ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு குட்வில் அக்கௌண்ட். சரிங்களா? இதோட குட்வில் கான்செப்ட் முடியுது. அடுத்து என்ன அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் கரண்ட் இயர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப் டு டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். அதாவது வந்துட்டு
கரண்ட் இயரில் இருக்கிற ப்ராஃபிட்டை லாஸை வந்துட்டு என்ன பண்ணணும், யாருக்கு, ரிட்டைனிங் பார்ட்னருக்கு தான் சொன்னோம். கரெக்டாக? இப்போ கரண்ட் இயரில் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் இருக்கும். இப்போது வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் நமக்கு எப்போ முடியும், 31st மார்ச்சில் முடியும். ஓகேங்களா? இவர் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, ரிட்டையர் பண்ணுறவர் என்ன சொல்கிறதுனா 28ஆம் போகிறார், 28 மார்ச்சில் போகிறாரு. ரிட்டையர் பண்ணுறவர் 28 மார்ச்சில் போகிறாரு. அப்போது போன வருஷம் ஏப்ரல்லேருந்து 28 மார்ச் வரையும் வர ப்ராஃபிட்டை லாஸை யாருக்கும் இருக்கும், ரிட்டையரிங் பண்ணுற பார்ட்னருக்கும் தான் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான ஜர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரிட்டையரிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தான் நம்ம வைப்போம். சரிங்களா? இஃப் தேர் இஸ் லாஸ் the reverse entry is passed. இது ப்ராஃபிட்னா நம்ம இப்படி, அதுவே லாஸாக இருந்துச்சுன்னா ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. லாஸாக இருந்துச்சுன்னா த ரிவர்ஸ் என்ட்ரி இஸ் பாஸ்டு. ஓகே, சரி. illustration 14 பாருங்கள். Justina, Navi and Ritika are partners sharing profit and loss equally. Sharing profit and loss equally means 1:1:1. On 31st/3/2019, Ritika retired from the partnership firm. Profit of the preceding year is as follows. என்ன சொல்லிட்டாங்க, 2016 5,000 ரூபா, 2017 10,000 ரூபா, 2018 30,000 ரூபா. சரிங்களா? ஃபைண்ட் அவுட் த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ரித்திகா ஃபார் த இயர் 2019 டில் த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, ஏல வந்துட்டு த ப்ராஃபிட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் த பேஸ் ஆன் ப்ரீவியஸ் இயர். இவங்க ரித்திகா எப்போ ரிட்டையர் ஆகிறாங்க பாரு, 31/3/2019 ரிட்டையர் ஆகிறாங்க. சரிங்களா? அப்போ 2019 ப்ராஃபிட் அவங்களுக்கு தரணுமா தரக்கூடாதா? கண்டிப்பாக நம்ம தரணும். சரிங்களா? அப்போது ஏல என்ன சொல்கிறாங்க, பேசிஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயரோட ப்ராஃபிட், ப்ரீவியஸ் இயரில் இருக்க ப்ராஃபிட்டோட பேசிஸில் பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கான ஜர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 30,000, ப்ரீவியஸ் இயர் 30,000. ஓகேங்களா? அப்போது 3/12. 3/12ங்கிறது யாரோட ஷேரு, ரித்திகாவோட ஷேர். என்ன 3/12 பாருங்கள். அக்கௌண்ட்ஸ் வந்து எப்போ க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் தெளிவாக பார்த்துக்கணும். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுற பற்றி சொல்லலை. எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், அப்போது 2016 கொடுத்துருக்காங்க, 2017 கொடுத்துருக்காங்க, 2018 கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு வருஷம் ஜனவரி டு டிசம்பர். ஓகேங்களா? தென் ரித்திகா எப்போ ரிட்டையர் ஆகிறாங்க, 31st மார்ச்சில் ரிட்டையர் ஆகிறாங்க. அப்போது 1/1/2019 31/3/2019 எவ்வளோ மாதம், ஜனவரி மாதம் ஒரு மாதம், பிப்ரவரி மாதம் ஒரு மாதம், மார்ச் மாதம் ஒரு மாதம், மொத்தம் 3 மாதம். ஸோ 3 மாதத்துக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதுதான் 3/12 இன்ட்டு 1/3 தான் அவங்களுடைய ஷேர். 3/12ங்கிறது த பீரியட் ஆஃப் த மந்த். ஓகே, தென் 1/3ங்கிறது அவங்களுடைய ஷேர். பார்த்துக்கோங்க, 1/3ங்கிறது அவங்களுடைய ஷேர். ஸோ 3 பேர் ஈக்குவலாக பிரிக்கிறாங்க. அப்போ 1:1:1. ஸோ 1/3 அப்படிங்கிறத போட்டுக்கிறாங்க. ஸோ இதை வேல்யூ பண்ணாங்கன்னா 2,500 நம்ம வந்துட்டு அவருக்கு ப்ராஃபிட் தரணும். ஸோ அதுக்கான ஜர்னல் என்ட்ரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரித்திகாஸ் கேபிட்டல் 2,500 அப்படிங்கிறத போட்டுக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? தென் செகண்ட் சிச்சுவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராஃபிட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் on the basis of the average profit of past 3 years. லாஸ்ட் 3 வருஷத்தோட ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் உங்களுக்கே தெரியும், அதாவது த ப்ராஃபிட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ அதுதான், அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் என்ன, 5,000 + 10,000 + 30,000 டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ, 3 வருஷம். ஸோ 3 டிவைட் பண்ணிங்கன்னா 15,000. இதுதான் வந்துட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட். இந்த 15,000ல் 1/3 அப்படிங்கிறது ரித்திகாவோட ஷேர், 3 மாதம் கொடுக்கணும். ஸோ 15,000 இன்ட்டு 3/12 இன்ட்டு 1/3 1,250 ரூபா அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ ஜர்னல் என்ட்ரி, த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரித்திகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 1,250 போடணும். ஓகே, கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இது வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட். ஸோ ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ். ஸோ இது எப்படி எந்த இயர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்குன்னா இங்கே பாருங்கள். ஸோ 2019ஓட குட்வில்லை கொடுக்க சொல்கிறாங்க, அதாவது 2019ஓட ப்ராஃபிட்டை கொடுக்க சொல்கிறாங்க. இது அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரம் எப்போன்னு பார்த்துங்க, ஃப்ரம் வந்து ஜனவரி டு டிசம்பர் தான் இது. அதனால வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஜனவரி டு இவங்க ரிட்டையர் ஆகிற டேட் வரையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கொடுத்துக்கிறோம். ஓகே, தென் 3 மாதம் வரனால 3 மாதம் மல்டிபிள் பண்ணி நம்ம கொடுக்குறோம். இது வந்துட்டு எடுத்தாது illustration 14 இதோட நமக்கு முடியுது. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ஆஃப் அமௌண்ட் டியூ டு த ரிட்டையரிங் பார்ட்னர். சரிங்களா? இப்போது வந்துட்டு நமக்கு ரிட்டையரிங் பார்ட்னர் என்ன பண்ணியிருப்பார், சும்மா ஒன்றும் வந்திருக்க மாட்டார். அவர் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி தான் வந்திருப்பார். ஸோ அப்போ நம்ம அவருக்கு செட்டில் பண்ணுறோம், அந்த அமௌண்ட் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜர்னல் என்ட்ரிஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது ஒரு 3 சிச்சுவேஷன் கொடுத்துருக்கேன். என்னென்னா
பேயிங் த என்டையர் அமௌண்ட் டியூ இமீடியட்லி இன் கேஷ். எல்லா அமௌண்ட்டும் என்ன பண்ணலாம், அவங்க கேஷாக இமீடியட்டாக கொடுக்கலாம். பேயிங் த என்டையர் அமௌண்ட் டியூ இமீடியட்லி இன் கேஷ். அவர் 10,000 கொண்டு வந்திருக்காரா, அவர் போகும்போதும் 10,000 கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் த என்டையர் அமௌண்ட் டியூ டு த லோன் அக்கௌண்ட் ஆஃப் த பார்ட்னர். அவர் கொடுக்காம விட்டுறது, அவருக்கு வந்து நாங்கள் பொறுமையாக தரோம், நாங்கள் அடுத்த வருஷம் தரோம், அடுத்த மாதம் தரோம்னு சொல்லிட்டு அவருடைய லோன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது. அது இல்லாட்டி தேர்ட் சுச்சுவேஷன், பேயிங் அ பார்ட் ஆஃப் அமௌண்ட் இமீடியட்லி இன் கேஷ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் த பேலன்ஸ் டு தி லோன் அக்கௌண்ட். அப்போ 10,000 அவருக்கு தர வேண்டியது 5,000 வந்துட்டு அவருடைய லோனுக்கு மாற்றிட்டு 5,000 மட்டும் கையில் கொடுக்குறது. ஓகே, இது மூணுத்துக்குமே நமக்கு என்ன இருக்குது, ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்குது. என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸ்? ஃபர்ஸ்ட் ஒன், கேஷை நம்ம இமீடியட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் ஆர் பேங்க் கொடுத்துட்டோம் அப்படின்னா. கொடுக்கல, இமீடியட்டாக நம்ம கொடுக்கல அப்படின்னா ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் ரிட்டையரிங் பார்ட்னர் லோன் அக்கௌண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா கிரெடிட்டில் பேங்க்கு, கொடுக்கல அப்படின்னா அவருடைய லோன். சரிங்களா? இப்போ அதில் பாதியை கேஷ் கொடுக்குறோம், பாதியை லோன் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மேலே கிரெடிட்டில் இருந்த ரெண்டுமே இங்கே வந்துடும். என்ன வந்துடும்? ரிட்டையரிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் டு ரிட்டையரிங் பார்ட்னர் லோன். ஓகே, 10,000ல் 5,000 கொடுத்துட்டோம்னா இதில் ஒரு 5,000 வந்துடும், கொடுக்காத 5,000 இங்கே வந்துடும். மொத்தமாக என்ன ஆகும்? டெபிட்டில் 10,000 அப்படின்னு இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். தென் சம்ஸ் பார்ப்போம். இல்லஸ்ட்ரேஷன் 15. Kavita, Kumutha and Lalita are partners sharing profit and loss in the ratio of 5:3:2 respectively. Kumutha retires from the firm on 31st December 2018. On the date of retirement, here capital account show the credit balance of 2 lakh. Capital accountல 2 லட்சம் இருக்குது. ஸோ பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் இஃப் என்ன ஜேர்னல் என்ட்ரி 3 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தி அமௌண்ட் டியூ இஸ் பெய்ட் ஆஃப் இமீடியட்லி. இமீடியட்டாக நம்ம செக் கொடுத்து முடிக்கிறோம். அப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன? ரிட்டையரிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ பாருங்கள், ரிட்டையரிங் பார்ட்னர் யார்? குமுதா. ஸோ குமுதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சுச்சுவேஷன், தி அமௌண்ட் டியூ இஸ் நாட் பெய்ட் இமீடியட்லி. கொடுக்கலன்னா என்ன பண்ணணும்? அவங்களுடைய லோன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். அப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன? குமுதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு குமுதாஸ் லோன் அக்கௌண்ட். குமுதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு குமுதாஸ் லோன் அக்கௌண்ட். ஓகேங்களா? தேர்ட் ஒன், 70,000 இஸ் பெய்ட் இமீடியட்லி பை செக். 70,000 மட்டும் செக்கில் கொடுத்துருக்கோம். மொத்தம் எவ்வளோ தரணும்? 2 லட்சம் நம்ம தரணும். 2 லட்சத்தில் 70,000 மட்டும் என்ன பண்ணிட்டோம்? நம்ம செக்காக கொடுத்துட்டோம். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும்? 1,30,000 நம்ம கொடுக்கணும். அப்போ 70,000 பேங்க்கில் போட்டுட்டு 1,30,000 லோனில் போடணும். அதுதான் இங்கே பண்ணியிருப்பாங்க பாருங்கள். குமுதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க்கில் 75,000 கொடுத்தாச்சு. கொடுக்காததை இந்த குமுதாஸ் லோன் அக்கௌண்ட்டில் 1,30,000 அப்படிங்கிறத போட்டு இந்த கணக்கை முடிக்கிறோம். ஸோ இதில் இந்த செட்டில்மெண்ட் ஆஃப் டியூ அமௌண்ட் அதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த செட்டில்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதுக்கு ஈஸியான ஜேர்னல் என்ட்ரிஸ் தான். சரிங்களா? அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரிட்டையரிங் பார்ட்னர். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா பேங்க்கில் போட்டுருங்க, கொடுக்கலாட்டி அவருடைய லோன் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து 16வது சம்மு. 16வது சம்மு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்ஸ் சம். ஓகே, 16வது சம்முக்கு 3 மார்க்ஸ் சம். ஸோ மணி, ராமா அண்ட் தேவன் ஆர் பார்ட்னர்ஸ் in the firm sharing profit and loss in the ratio of 4:3:3. Their balance sheet as on 31st March 2019 is as follows சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்னென்ன பிரித்து கொடுக்கணும் பார்ட்னர்ஸ்க்குலாம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நமக்கு லேபிலிட்டியில் இருக்குது. ஸோ அது மூணையும் அந்த 30,000 3 பேருக்கு பிரித்து கொடுக்கணும். 4:3:3 ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். இப்போ இதில் யார் ரிட்டையர் ஆகிறாங்க அப்படின்னா மணி வந்துட்டு ரிட்டையர் ஆகிறாரு. அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது ஸ்டாக் வந்து டெப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸ்டாக் எவ்வளோ டெப்ரிஷியேட் ஆகிருக்கு? 5,000 டெப்ரிஷியேட் ஆகிருக்கு. இங்கே 20,000 இருக்குது. அப்போ 5,000 நமக்கு லாஸ். தென் ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு 1,000 ருபீஸ் கிரியேட் ஆகிருக்கு. பில்டிங் 16,000 அப்ரிஷியேட் ஆகிருக்கு பை 16,000. மொத்தம் 80,000 இருக்குது. 80,000 வந்து 16,000 96,000 அப்ரிஷியேட் ஆகிருக்கு. தென் ஃபைனல் அமௌண்ட் டியூ to paid is not paid immediately. Due to money is not paid immediately. Final amount immediate pay பண்ணலாட்டி என்ன ஜேர்னல் என்ட்ரி சொல்லுங்கள் பார்க்கலாம். மணிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு மணிஸ் லோன் அக்கௌண்ட். ஓகே, சரி, ரீவேல்யூவேஷனில் பில்டிங்கோட ரேட்டு மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸ்டாக்கோட ரேட் குறைஞ்சிருக்கு, ப்ரொவிஷன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ 16,000ல் 6,000 போச்சுன்னா 10,000 ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷனில் மணிஸ், ராம்ஸ் அண்ட் தேவ்ஸ் 3 பேத்துக்கும் பிரித்து கொடுத்துடலாம் 4:3:3 ரேஷியோவில். இப்போ வந்துட்டு என்ன பண்ணால் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆல்வேஸ் வந்துட்டு கிரெடிட் சைடாக பை பேலன்ஸ் பிபிடி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ 50,000 50,000 50,000 பை பேலன்ஸ் பிபிடி போட்டுக்கோங்க. தென்
ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ 4,000 3,000 3,000 போட்டுக்கோங்க. தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மேலே சொன்னா கொஷின் வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லைபிலிட்டி சைடு இருக்குன்னு சொன்னால் அதை வந்துட்டு இந்த 4:3:3 ரேஷியோவில் 3 பேத்துக்கும் பிரித்து கொடுத்துடலாம். தென் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்குது, மணியோட அமௌண்ட்டை இமீடியட்டாக நம்ம பே பண்ணலை. மணியோட அமௌண்ட்டை நம்ம இமீடியட்டாக பே பண்ணலை. எவ்வளோ பே பண்ணணும்னா மணிக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், 66,000 வந்திருக்கு. இந்த 66,000 தான் நம்ம என்ன பண்ணணும், மணிக்கு பே பண்ணணும். மணிக்கு பே பண்ணி அவனை வந்துட்டு அந்த ஃபேர்ம்லேருந்து தூக்கணும், அதாவது ரிட்டையர் பண்ணணும். ஓகேங்களா. ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம பே பண்ணாததுனால மணி பே பண்ணாதனால ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா மணி கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், மணி கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், மணி லோன் அக்கௌண்ட், மணி லோன். ஓகே, டெட்டா வந்து இங்கே வரும், மணி லோன். ஓகே, இது வந்து இங்கே வராது. அப்போ மணி லோனா, அப்போ மணி லோன் அங்கே எங்கே இருக்காங்க, கிரெடிட்டில் இருக்குது. ஸோ டெபிட்டில் 2 மணிஸ் லோன் போட்டுட்டு 66,000 லோன் கணக்கில் வச்சுக்கணும். தென் இவங்க 2 பேர்த்தோட சிடியை, அதாவது இங்கே க்ளோசிங்கை வந்துட்டு இங்கே சிபிடியாக போட்டுட்டு இங்கே பிபிடியாக மாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன வரும், பிடியில் இங்கே யார் வருவா, வெறும் ராமாவும் தேவாவும் மட்டும்தான் வருவாங்க. ஏன்னா மணி வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு அப்படிங்கிறது நமக்கு கான்செப்டாக வருது. ஸோ மணியோட அமௌண்ட்டை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும், 2 பேங்க்னு வந்துடும். இங்கே கொடுக்காதனால 2 மணிஸ் லோன் அக்கௌண்ட் 66,000 அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாகவே இருக்கும். 16 சம் வரையும் பார்த்துருக்கோம். இதுவரை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு குட்விலும் வரும். சரிங்களா. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 17. இல்லஸ்ட்ரேஷன் 17லேருந்து நமக்கு காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்துட்டு நமக்கு 5 மார்க்ஸ். ஸோ என்ன கொஷின் அப்படிங்கிறத பார்ப்போம். சார்லஸ், முத்து அண்ட் சேகர் ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட் இன் த ரேஷியோ ஆஃப் 3:4:2. their balance sheet as on 31st December 2018 is as under அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல் பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துட்டு அசட் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது லாஸு, ஸோ அதை வந்துட்டு நம்ம கேபிட்டலில் கொண்ட டெபிட் சைட் போட்டு பிரித்து கொடுக்கணும். ஓகே, இப்போ யார் இதில் ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னா சார்லஸ் ரிட்டையர்டு ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப் ஃபார் ஆன் த ஃபாலோவிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் என்ன இருக்குது, 10% அப்ரிஷியேட் ஆகிருக்கு. அப்போ ஸ்டாக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 40,000. 40,000 இன்ட்டு 10/100, 40,000 இன்ட்டு 10/100 அப்படிங்கிறது நம்ம போட்டு எவ்வளோ அப்ரிஷியேட் ஆகிருக்கு. அப்போ 4,000 அப்ரிஷியேட் ஆகிருக்கு. அப்போ 4,000 நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகே, தென் ஃபர்னிச்சர் வந்து டெப்ரிஷியேட் ஆகிருக்கு. ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு 1,000 rupees வந்திருக்கு. தென் பேடப்ஸ், ஓகேங்களா. தென் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ரிப்பேர்ஸ் வந்துட்டு 11,000 நாட் ரெக்கார்டட் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்பேர்ஸ். தென் ஃபைனல் அமௌண்ட் டியூ சார்லஸ் வாஸ் பெய்டு. ஃபைனல் அமௌண்ட் சார்லஸ்க்கு பே பண்ணால் என்ன ஜேர்னல் என்ட்ரி சொன்னேன் நான், சார்லஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. இப்போ என்ன நம்ம பண்ணணும், ப்ரிப்பேர் ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட், பார்ட்னர்ஷிப் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் தேர் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணணும். ரீவால்யூவேஷன் ஸ்டாக் மட்டும் 4,000 இன்க்ரீஸ் ஆகுது. இது எல்லாமே நமக்கு லாஸ் தான். ஃபர்னிச்சர் டெப்ரிஷியேட் ஆகுது, ப்ரொவிஷன் ஃபார் பேடப்ஸ் கிரியேட் ஆகுது, தென் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்பேர்ஸ் நாட் ரெக்கார்டட் நவ் ரெக்கார்டட். ஸோ அப்போ என்னென்னா இந்த ஓவரால் அமௌண்ட் 13,000 4,000 கழிச்சிங்க அப்படின்னா 9,000 நமக்கு லாஸ் ஆன் ரீவால்யூவேஷன். ஸோ லாஸ் ஆன் ரீவால்யூவேஷனை ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஆல் பார்ட்னர்ஸ்க்கும் பிரித்து கொடுத்துருங்க. ஓகே, இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணணும். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட் பை பேலன்ஸ் பிபிடி, பை பேலன்ஸ் பிபிடியில் சார்லஸ், முத்து, சேகர் போட்டுக்கோங்க. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் பிரித்து கொடுக்கணும்னு சொன்னானா, ஸோ அதை வந்து பிரித்து கொடுத்துக்கோங்க. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொஷினில் அசட் சைடு இருந்துச்சு. ஸோ அதையும் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரித்து கொடுத்துக்கோங்க. ரீவால்யூவேஷன் லாஸு, ஸோ அதையும் வந்துட்டு பிரித்து கொடுத்துக்கோங்க. தென் டூ பேங்க் அப்படிங்கிறது என்னென்னா வந்துட்டு சார்லஸ்க்கு நம்ம தரோம். சார்லஸ்க்கு நம்ம எவ்வளோ தரணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். இங்கே 39,000 இருக்குது. இந்த 39,000த்தில் இங்கே இருக்க 9,000 கழிச்சிங்க அப்படின்னா 30,000 அவருக்கு நம்ம தரணும். ஸோ அந்த 30,000 நம்ம என்ன பண்ணிட்டோம், பெய்டு பண்ணிட்டோம், செக்காக பே பண்ணிட்டோம். அப்போ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி சார்லஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டா டூ பேங்க். அப்போ 2 பேங்க் அப்படிங்கிறது கிரெடிட்டில் இருக்குது. ஸோ இங்கே டெபிட்டில் 2 பேங்க்னு எழுதி சார்லஸ் 30,000 கொடுத்துடணும். இஃப் இன் கேஸ் இந்த 30,000 நம்ம பே பண்ணலை அப்படின்னா இங்கே என்ன எழுதணும், டு சார்லஸ் லோன் அக்கௌண்ட்டுன்னு எழுதி 30,000 எழுதி டேலி பண்ணணும். டேலி பண்ணிங்கன்னா இவங்க 2 பேருக்கும் பேலன்ஸ் சிடி 40,000 20,000, அது அப்படியே பிபிடியில் 40,000 20,000 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அவ்வளோதான். ஓகே, தென் பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கணும்.
பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் முத்து சேகர் 2 பேருடைய அமௌண்ட்டை நம்ம போட்டு என்ட்ரி பண்ணிக்கலாம். தென் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்பேர்ஸ்லாம் லைபிலிட்டி சைடு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சரில் வந்துட்டு 1000 rupees டெப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ லெஸ் பண்ணி 19,000 அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஸ்டாக்கில் வந்துட்டு 4,000 அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ அப்ரிஷியேஷன் வந்துட்டு ப்ளஸ் பண்ணி 44,000 போட்டுக்கோங்க. டெட்டாஸில் வந்துட்டு 1000 பேடப்ஸ். ஸோ 1000 லெஸ் பண்ணி 29. தென் கேஷ் அட் பேங்க்கில் 30,000 நம்ம என்ன பண்ணிட்டோம், கொடுத்துட்டோம். அவருக்கு அமௌண்ட் பெய்டு டு சார்லஸ் கொடுத்துட்டோம். அப்படிங்கிறதுனால கேஷ் அட் பேங்க்லேருந்து 30,000 குறைச்சி 12,000 போடணும். இஃப் இன்கேஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம இங்கே எழுதுவோம் சார்லஸ் லோன் அக்கௌண்ட் 30,000 சொல்லிட்டு எழுதுவோம். ஆனால் நம்ம கொடுத்தனால இங்கே எழுத மாட்டோம். கொடுத்தனால என்ன பண்ண மாட்டோம், லைபிலிட்டியில் எழுத மாட்டோம். நம்ம அசட்டில் மட்டும் பேங்க்லேருந்து லெஸ் பண்ணி 30,000 கழித்து 12,000 போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் டேலி பண்ணிங்கன்னா அசட் அண்ட் லைபிலிட்டிஸில் 1,04,000 அப்படிங்கிறது 17வது கணக்கோட பதிலாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, ரீவேல்யூவேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி பேலன்ஸ் ஷீட் என்ட்ரி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். சரிங்களா. அடுத்து 18வது சம் என்னது, ரகு, ரவி அண்ட் ரமேஷ் ஆர் பார்ட்னர்ஸ் in the firm sharing profit and loss in the ratio of 2:3:1. Their balance sheet as on 31st March 2019 was as follows அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் யார் வெளியே போகிறா அப்படின்னா வந்துட்டு ரமேஷ் வந்துட்டு வெளியே போகிறாரு. குட்வில்லோட ஃபேமோட குட்வில் எவ்வளோ 24,000, அதாவது 24,000 குட்வில் இருக்குது. தென் மிஷினரி வந்துட்டு 10% டெப்ரிஷியேட் ஆகுது. பில்டிங் 20% அப்ரிஷியேட் ஆகுது. ஸ்டாக் டு பி அப்ரிஷியேட்டட் பை 2,000 இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் டு பி ரைஸ்டு. ப்ரொவிஷன்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 1000 இருக்குது. திரும்பி ஒரு 1000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் ஃபைனல் அமௌண்ட் டியூ நாட் பெய்ட் இமீடியட்லி. ஃபைனல் அமௌண்ட் டியூ வந்துட்டு யாருக்கு பே பண்ணலை, ரமேஷ்க்கு நம்ம பே பண்ணலை. சரிங்களா. இப்போ இந்த 24,000 ரமேஷ்க்கு பங்கு இருக்கா இல்லையா, டெஃபினட்டாக அவருக்கு இருக்குது. ஸோ அவருடைய ஷேர் ஃபஸ்ட்டு என்னங்கிறத பாருங்கள். 2:3:1. அப்போது 1/6 ரமேஷோட ஷேர். ஸோ அப்போ 24,000 into 1/6 போட்டு ரமேஷ்க்கு எவ்வளோ குட்வில் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி போனோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுவோம். ரீவேல்யூவேஷனில் பார்த்தீங்கன்னா பில்டிங் அண்ட் ஸ்டாக் இது ரெண்டும் அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ எழுதியாச்சு. மிஷினரி பேடப்ஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ 14,000 8,000 போச்சு அப்படின்னா 6,000 ரூபாய். 6,000 ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷனில் ரகு கேபிட்டல், ரவி கேபிட்டல், ரமேஷ் கேபிட்டல் 3 பேத்துக்கும் பிரித்து கொடுத்துடலாம். 2:3:1. That is 2,000 for Raghu, 3,000 for Ravi, 1,000 for Ramesh. That's all. Okay, இது வந்து ரீவேல்யூவேஷன் போட்டதுக்கப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பை பேலன்ஸ் பிபிஎட்டில் 3 பேர்த்தோட கேபிட்டல் எழுதிக்கோங்க. தென் ரிசர்வ் ஃபண்டு அதில் இருக்குது. இந்த கொஷினில் கொடுத்த பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ் ஃபண்ட் இருக்குது. ஸோ கொடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் இருந்தால் கொடுத்துக்கோங்க. கொஷினில் கொடுத்த பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லைபிலிட்டியில் இருந்துச்சு அப்படின்னா கிரெடிட் சைட் போட்டுக்கோங்க. அதுவே அசட் சைட் இருந்துச்சுன்னா இதில் வந்துட்டு டெபிட் சைட் போடணும். ஓகே, தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்வில் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட்வில்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன. ஓகே, குட்வில்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன, கண்டினியூ பார்ட்னர் அக்கௌண்ட் டெட்டார் டு ரிட்டையரிங் பார்ட்னர். அப்போ கண்டினியூ பார்ட்னர் இங்கே யார், ரகு அண்ட் ரவி. ரகுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், ரவிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ நான் இங்கே உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்கள். ரகு கேபிட்டல், ரவி கேபிட்டல், டெட்டார் டு ரமேஷ். ஸோ இது வந்துட்டு நீங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போகணும். இது வந்துட்டு ஜேர்னல். இப்போ நீங்கள் லெட்ஜர் போஸ்ட் பண்ணுவோம், என்ன பண்ணுவீங்க, இவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்க, டிஆரில் இருக்காங்க. ஸோ சிஆரில் போட்டு ரமேஷ்க்கு அமௌண்ட் எழுதணும். அதே மாதிரி இங்கே ரமேஷ் அப்படிங்கிறது சிஆரில் இருக்காங்க. ஸோ டிஆர் எழுதி 2 பேர்த்துக்கும் எழுதணும். யாருக்கும், ரகுக்கும் ரவிக்கும் அமௌண்ட் எழுதணும். அதுதான் இங்கே பண்ணியிருப்பாங்க பாருங்கள். பை ரகு கேபிட்டல், பை ரவி கேபிட்டல். அமௌண்ட் எங்கே எழுதியிருக்காங்க, ரமேஷ்க்கு எழுதிட்டாங்க. தென் நீங்கள் பாருங்கள், ரமேஷ் கேபிட்டல் எழுதி அமௌண்ட் எங்கே எழுதியிருக்காங்க, ரகுக்கும் ரவிக்கும் எழுதியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அப்போ இதுக்கு என்ன முக்கியம், ஜேர்னல் என்ட்ரிஸ் முக்கியம். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் குட்வில்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன, கண்டினியூ பார்ட்னர் டெட்டார் டு ரிட்டையரிங் பார்ட்னர். கண்டினியூ பார்ட்னர் யார், ரகுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், ரவிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ரமேஷ் கேபிட்டல்.
ஓகேங்களா. குட்வில் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்கே ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டிருப்பாங்க பாருங்கள். 24,000 இன்ட்டு 1/6 எவ்வளோ 4,000 ரூபா. ஓகேங்களா. அந்த 4,000 வந்துட்டு என்ன பண்ணுறாங்க 2:3 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. ஸோ 2:3 1,600 ஃபார் ரகு, 2,400 ஃபார் ரவி. ஓகே, கெய்னிங் ரேஷியோவில் தான் பிரிச்சுக்கணும். ஸோ இதில் நமக்கு கெய்னிங் ரேஷியோ பற்றி எதுவுமே சொல்லாதனால நம்ம ஓல்டு ரேஷியோவை எடுத்து டேலி பண்ணி போட்டுக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் டேலி பண்ணணும். என்ன பண்ணணும், இது ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி அது கூட லெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இது ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி இங்கே லெஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ 31,000 நம்ம அவருக்கு கொடுக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு கொஷின் என்னது, நாட் பெய்ட் இமீடியட்லி. அப்போ அவருடைய லோன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றணும். ஸோ டு ரமேஷ் லோன் அக்கௌண்ட்டில் 31,000. பேலன்ஸாக பார்த்தீங்கன்னா 42,400 ரகுக்கும் 58,600 ரவிக்கும் போட்டு டேலி பண்ணி முடிச்சுக்கலாம். ரைட்ஸ். ஓகே, தென் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் 42,400, 58,600 போட்டுவாங்க. ரமேஷ் லோன் நான் போன சம்பளம் சொன்னேன், கேஷ் கொடுக்குறோம் அப்படின்னா பேங்க்கில் மைனஸ் பண்ணிடணும். கொடுக்கல அப்படின்னா லைபிலிட்டி சைட் ரமேஷ் லோனுங்கிறத ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் சன்ரி கிரெடிட்டாஸ். தென் இதில் பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் ஆனதை ப்ளஸ் பண்ணிக்கோங்க, டெப்ரிஷியேட் ஆனதை லெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி லெஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா பில்டிங்க்கு வந்துட்டு 72,000, மிஷினரிக்கு 63, ஸ்டாக்குக்கு 22, டெட்டாஸ்க்கு 16, கேஷ் அட் பேங்க்குக்கு 9,000. ஸோ இதை டேலி பண்ணிங்கன்னா 1,82,000 அப்படிங்கிறது பதில். ஓகே, இதில் வந்துட்டு நம்ம குட்வில் போட்டிருக்கோம். குட்வில்க்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தென் அவருக்கு தர வேண்டிய அமௌண்ட்டு, அதாவது நம்ம பேலன்ஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணுறோம்னா இதுதான் அந்த பேலன்ஸு. ஸோ இந்த சீட்டை தான் இருக்கான்னு பாருங்கள். எதுவுமே இல்லாத பட்சத்தில் 31,000 தான் பேலன்ஸு. அந்த 31,000 தான் நம்ம அவருக்கு கொடுக்கணும். இதுதான் செட்டில்மெண்ட். இந்த 31,000 செட்டில் பண்ணால் அவருடைய கணக்கு முடிஞ்சு. ஸோ இந்த கொஸ்டின் என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு நாட் பெய்ட் இமீடியட்லி. அதனால் அவரோட லோனை கொண்டு வச்சுட்டு ஃப்யூச்சரில் வந்து அவங்க பே பண்ணிக்குவாங்க. ஓகே, அவ்வளோதான். இது வந்து 18வது சப். அடுத்து 19வது கணக்கு. 19வது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, முத்து, முரளி அண்ட் மனோஜ் ஆர் பார்ட்னர்ஸ் இன் அ firm and sharing profit and loss in the ratio 3:1:2. Their balance sheet as on 31st December 2018 is given below. இதில் எதை பிரித்து கொடுக்கணும், ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வை 3 பார்ட்னருக்கும் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். எஸ் கொடுத்துடலாம். அடுத்து வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா டேரக்ட் நம்ம கீழே போயிடலாம். மனோஜ் வந்து ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ முத்து, முரளி வில் ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த ரேஷியோ 3:2. இந்த 3:2ங்கிறது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. மேலே கொடுத்துருந்த அந்த 3:1:2ங்கிறது ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ ஓல்டு ப்ராஃபிட்டும் இருக்குது, நியூவும் இருக்குது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கெய்னிங் கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அசட்ஸ் ஆர் டு பி ரீவேல்யூட் ஆஸ் ஃபாலோஸில் மிஷினரி வந்துட்டு 43,000 ரீவேல்யூட் பண்ணியிருக்காங்க, ஸ்டாக் 27,000 ரீவேல்யூட் பண்ணியிருக்காங்க, டெப்டாஸ் 28,000. அப்போ மிஷினரிங்க எவ்வளோ 45,000, பட் இங்கே எவ்வளோ ரீவேல்யூட் பண்ணியிருக்காங்க 43. அப்போ 2,000 நமக்கு லாஸ். ஸ்டாக் இங்கே எவ்வளோ 27, பேலன்ஸ் ஷீட் எவ்வளோ இருக்குது 20 இருக்குது. அப்போ 7,000 நமக்கு ப்ராஃபிட். டெட்டாஸு 28, அங்கே எவ்வளோ இருக்குது 30. அப்போ 2,000 லாஸ். ஓகே, இதுதான். அடுத்து த குட்வில் ஆஃப் த ஃபர்ம் இஸ் வேல்யூடு 30,000. இப்போ குட்வில் எவ்வளோ 30,000 சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம யாரோட குட்வில் கண்டுபிடிக்கணும், மனோஜோட குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கு மனோஜோட ஷேர் வந்துட்டு 2. ஓகே, அப்போ 2/6 அப்படிங்கிறது போட்டு மனோஜோட குட்வில்லை நம்ம கண்டுபிடிக்கணும். தென் ஃபைனல் அமௌண்ட் டியூ டு மனோஜ் இஸ் நாட் பெய்ட் இமீடியட்லினா ஜேர்னல் என்ட்ரி என்னன்னா வந்துட்டு மனோஜ் கேபிட்டலை கொண்டுட்டா மனோஜ் லோன் அக்கௌண்ட். ஓகே, இதில் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் பாருங்கள். ப்ரிப்பேர் நெசசரி லெஜர் அக்கௌண்ட்னால அது என்னென்ன வரும்னா ரீவால்வேஷன், கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, இதில் வந்துட்டு ஸ்டாக்கோட ரேட்டு மட்டும் 7,000 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 7,000 ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டாக்கோட ரேட் 7,000 இன்க்ரீஸ் ஆகுது. தென் மிஷினரியில் பார்த்தீங்கன்னா 2,000 குறையுது, டெட்டாஸ்லையும் 2,000 குறையுது. ஓகேவா, சரி. 7,000ல் 4,000 போச்சுன்னா எவ்வளோ, இது 3,000 நமக்கு ப்ராஃபிட் ஆன் ரீவேல்வேஷன். ப்ராஃபிட் ஆன் ரீவேல்வேஷனை முத்தூஸ் கேபிட்டல், முரளி கேபிட்டல், மனோஜ் கேபிட்டலுக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோக்கு பிரித்து கொடுத்துடணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பை பேலன்ஸ் விபிடியில் 3 பேர்த்தோடைய அமௌண்ட்டு போட்டுக்கோங்க. ஜென்ரல் ரிசர்வ் பிரித்து கொடுக்கணும்னு சொன்னேன், அதையும் பிரித்து கொடுத்துக்கோங்க. ரீவேல்வேஷன் ப்ராஃபிட், ஸோ அதையும் பிரித்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா, தென் குட்வில்லை பிரித்து கொடுக்கணும். குட்வில் 30,000. ஓகே, பாருங்கள், குட்வில் 30,000 நான் சொன்னேன். மனோஜோட ஷேர் எவ்வளோ 2/6. அப்போ 30,000 இன்ட்டு 2/6 போட்டிங்கன்னா மனோஜோட குட்வில் 10,000 ரூபா. மனோஜோட குட்வில் எவ்வளோ 10,000 ரூபா. இந்த 10,000 என்ன பண்ணணும், கொடுக்கணும்.
ஸோ 10,000 வந்து 3:7 சொல்லிட்டு கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிச்சாங்க? நியூ ஷேரும் நமக்கு கொடுத்துட்டாங்க, ஓல்டு ஷேரும் கொடுத்துட்டாங்க. ஸோ நியூலேருந்து ஓல்டை லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3:7 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 3:7 ரேஷியோவில் இந்த 10,000 பிரித்து கொடுத்துருக்காங்க. முத்துக்கு 3,000, முரளிக்கு 7,000. இப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி சொல்லுங்கள். கண்டினியூ பார்ட்னர் டெட்டார் டு ரிட்டைனிங் பார்ட்னர். கண்டினியூ பார்ட்னர் யார்? முத்தூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், முரளிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு மனோஜ் கேபிட்டல். ஸோ இங்கே முத்துவும் முரளியும் அங்கே டெபிட்டில் இருக்கிறதுனால ஜேர்னலில் இங்கே கிரெடிட்டில் பை முத்து பை முரளின்னு போட்டு மனோஜுக்கு அமௌண்ட் எழுதுங்க. அதே மாதிரியே ஜேர்னல் என்ட்ரிஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மனோஜ் வந்துட்டு கிரெடிட்டில் இருக்கார். ஸோ இதில் வந்துட்டு டெபிட்டில் 2 மனோஜ்னு எழுதி அமௌண்ட்டை 3,000 7,000 அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், டேலி பண்ணிங்க அப்படின்னா மனோஜுக்கு தர வேண்டிய அமௌண்ட்டு 33,000. ஸோ 33,000 நம்ம வந்துட்டு நாட் பெய்ட் இமீடியட்லி, நம்ம இப்போ பே பண்ணலை. ஸோ 33,000 அவருடைய லோன் அக்கௌண்ட்டில் நம்ம வச்சு கணக்கை முடிக்கிறோம். அவ்வளோதான். குட்வில்லை பொறுத்தளவு இந்த 5th லெசன்லேயும் 6th லெசன்லேயும் ஜேர்னல் என்ட்ரிஸை மறக்கவே மறக்காதீங்க. இன்னும் 7th லெசனாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேர்னல் என்ட்ரிஸ் தான். சரிங்களா? ஓகே. இதில் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? கெய்னிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணியிருக்கோம். இஃப் இன் கேஸ் கொஷினில் வந்துட்டு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல அப்படின்னா, அதாவது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மீன்ஸ் இதுதான் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. பழைய பார்ட்னர் அதாவது மனோஜ் வெளியே போனதுக்கப்புறமா முத்து முரளியும் இதில் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்களே, இது கொடுக்கல அப்படின்னா மேலே இருக்கிற முத்துவை விட்டுட்டு மீதி 2 இருக்குல்ல, அதவே நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்துட்டு 19வது செம்மு நமக்கு இதோட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட் என்ன பண்ணணும்? கேபிட்டல் அக்கௌண்ட் 2 பேத்துக்கும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. மனோஜோட லோன் அக்கௌண்ட் 33,000 அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. கிரெடிட்டாஸ் என்ட்ரி பண்ணிக்கோங்க. தென் மிஷினரி வந்துட்டு 2,000 குறைஞ்சிருக்கு. ஸோ 43,000. ஃபர்னிச்சர் 5,000 என்ட்ரி பண்ணிக்கோங்க. டெட்டாஸில் வந்துட்டு 2,000 ப்ரொவிஷன்ஸ் என்ட்ரி பண்ணி 28,000 அப்படிங்கிறது போடுங்க. ஸ்டாக் வந்துட்டு 7,000 அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு. ஸோ 27,000. ஸோ இப்போ டேலி பண்ணிங்க அப்படின்னா 1,03,000 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக இருக்குது. இதோட என்ன ஆகுது அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் முடியுது. ஃபஸ்ட் வந்துட்டு அவராக விருப்பப்பட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக வயசாயிடுச்சு, இல்லாட்டி இதை விட ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயாவது கிடச்சிச்சு அப்படின்னு போகிறாரு. இது வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட். எத்தனாவது சம்ஸ் வரையும் நமக்கு முடியுது? 19வது சம்ஸ் வரையும். அடுத்து டெத் ஆஃப் பார்ட்னர். ஒரு பார்ட்னர் வந்து செத்து போயிட்டாருன்னா எப்படி அவங்க அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6.9ல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஆன் த டெத் ஆஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது 3 பார்ட்னர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ABC 3 பார்ட்னர். இப்போ வந்துட்டு சி வந்துட்டு பார்ட்னராக தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. ஏதோ சிச்சுவேஷனில் அவருக்கு என்ன ஆகிட்டாருன்னா அவர் வந்துட்டு இறந்துட்டார். ஓகேங்களா? அவர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த கம்பெனியில் அவர் இன்வெஸ்ட் பண்ண அந்த கேபிட்டல், குட்வில், அவருடைய ப்ராஃபிட்லாம் யாருக்கு போகும் அப்படின்னா அவருடைய எக்ஸிக்யூட்டருக்கு போகும். சரிங்களா? அவருடைய எக்ஸிக்யூட்டருக்கு போகும். அவருடைய எக்ஸிக்யூட்டருக்கு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதாவது அவருடைய நாமினி அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ பேங்க் அக்கௌண்ட்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாமினியாக உங்களுக்கு யாராவது இருப்பாங்களா? உங்கள் பேரண்ட் இருப்பாங்களே. அப்போது உங்களுடைய அமௌண்ட்டெல்லாம் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு சொந்தம். தென் உங்கள் நாமினிக்கு சொந்தம். அந்த மாதிரி தான். இப்போ சிங்கிற பார்ட்னர் இறந்துட்டார் அப்படின்னா சியோட நாமினி யார்? அவர் தான் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு டு ட்ரான்ஸ்ஃபர் த அமௌண்ட் டியூ டு deceased partner to the executor or legal representative of deceased partner. அதாவது இறந்து போன பார்ட்னருடைய லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த அமௌண்ட்டை கொடுக்கணும். அப்போ அப்படி கொடுக்கறதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன? டிசீஸ்டு பார்ட்னர் அக்கௌண்ட் டெட்டார் டு டிசீஸ்டு பார்ட்னர் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அவருக்கு நம்ம தரோம். அவ்வளோதான். ஓகே. தென் ஃபார் பேமெண்ட் மோட் என்ன பேமெண்ட்டு? கேஷ் இமீடியட்டாக பே பண்ணோம் அப்படின்னா டிசீஸ்டு பார்ட்னர் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். அப்படி இமீடியட்டாக பே பண்ணலாட்டி டிசீஸ்டு பார்ட்னர் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் டெட்டார் டு டிசீஸ்டு பார்ட்னர் எக்ஸிக்யூட்டர் லோன் அக்கௌண்ட். பாதி பே பண்ணாட்டி டிசீஸ்டு பார்ட்னர் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் டு டிசீஸ்டு பார்ட்னர் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட். அதாவது நம்ம மேலே பார்த்தோம்ல ரிட்டைனிங் பார்ட்னர் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க், அது வந்து பே பண்ணுறதுக்கு. பே பண்ணலாம் அப்படின்னா ரிட்டைனிங் பார்ட்னர் அக்கௌண்ட் டெட்டார் டு ரிட்டைனிங் பார்ட்னர் லோன் அக்கௌண்ட். பாதி பே பண்ணலாம் அப்படின்னா ரிட்டைனிங் பார்ட்னர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் டு ரிட்டைனிங் பார்ட்னர் லோன் அக்கௌண்ட். அதே மாதிரி தான், பட் பேர் மட்டும் டிசீஸ்டு பார்ட்னர் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 20ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு ரத்னா, பாஸ்கர் அண்ட் இப்ரஹாம் ஆர் பார்ட்னர்ஸ் sharing profit and loss in the ratio of 2:3:4 respectively. Ratna died on 31st December 2018.
ஃபைனல் அமௌண்ட் டியூ டு ஹியர் ஷோனுடைய கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் 1 lakh. ஸோ அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுடைய அமௌண்ட் எவ்வளோ 1,00,000 ரூபாய் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு 3 சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் இமீடியட்டாக கேஷ் கொடுத்துறது, செகண்ட் சுச்சுவேஷன் நாட் பெய்டு இமீடியட்லி, தேர்ட் சுச்சுவேஷன் அந்த 1 lakhல 60,000 கொடுத்துட்றாங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ன, ரத்னா எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேண்ணா, ரத்னா அப்படிங்கிறது இறந்து போனாங்க. அப்போ ரத்னா எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட், கேஷ் இமீடியட்டாக கொடுத்துடலாம். கொடுக்கலாட்டி அப்படின்னா ரத்னா எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் டு ரத்னாஸ் எக்ஸிக்யூட்டர் லோன் அக்கௌண்ட் 1 lakh rupees. அந்த 1 lakhல 60,000 மட்டும் நமக்கு வந்துருச்சு. அதுக்கான ஜேர்னல் என்ன, ரத்னா எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் டு பேங்க் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு கொடுத்துட்டோம். டு பேங்க் 60,000, டு ரத்னாஸ் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டில் 40,000, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபுல்லாக பே பண்ணுறது, செகண்ட் ஒன் பே பண்ணாதது, பே பண்ணலாம் அப்படின்னா லோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், தேர்ட் ஒன் பாதி பே பண்ணி பாதி பே பண்ணாமல் இருக்கிறது, அவ்வளோதான். சரிங்களா, இதோட இல்லஸ்ட்ரேஷன் 20 முடியுது. அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் 21. சுந்தர், விவேக் அண்ட் பாண்டியன் ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2:1. their balance sheet as on 31st December 2018 is as under அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, இதில் வந்துட்டு என்ன பண்ணணும், ஜென்ரல் ரிசர்வை 3 பேருக்கு பிரித்து கொடுக்கணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸை 3 பேருக்கு பிரித்து கொடுக்கணும். இதில் வந்துட்டு என்ன ஆகிறாருன்னா பாண்டியன் வந்துட்டு இறந்துடுறாரு. ஓகே, இப்போ ஸ்டாக் என்ன இருக்குது, 10% டெப்ரிஷியேட் ஆகிருக்கு. லேண்ட் அண்ட் பில்டிங் அப்ரிஷியேட் 11,000 ஆயிருக்கு. ரெடியூஸ் த வேல்யூ ஆஃப் டெட்டாரோட வேல்யூ 3,000 குறைஞ்சிருக்கு. பாண்டியனோட ஃபுல் அமௌண்ட் என்ன பண்ணிட்டோம், நாட் பெய்டு. த ஃபுல் அமௌண்ட் டியூ டு பாண்டியன் வாஸ் நாட் பெய்டு. அப்போ பே பண்ணலான்ட்டு என்ன ஜேர்னல் என்ட்ரி, பாண்டியன் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் டு பாண்டியன் எக்ஸிக்யூட்டர் லோன் அக்கௌண்ட். ஓகே, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ரிவால்வேஷனுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ரிவால்வேஷன் லேண்டோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸ்டாக் அண்ட் டெட்டாஸோடைய அமௌண்ட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ 11,000ல் 5,000 போச்சுன்னா 6,000 ரூபாய் ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன். ஸோ 3:6 சுந்தருக்கும், 2:6 விவேக்குக்கும், 1/6 நம்ம பாண்டியனுக்கும் கொடுத்துடணும். ஓகே, தென் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு பை பேலன்ஸ் பிபேடியில் 3 பேத்துக்கு சுந்தர், விவேக், பாண்டியன் 3 பேத்துக்கு ஆட் பண்ணியாச்சு. ஜென்ரல் ரிசர்வை பிரித்து கொடுத்துடலாம். பை ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, 3 பேத்துக்கு பிரித்து கொடுத்துடலாம். தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கொஷினில் கொடுத்த பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் 3 லாஸ், அசட்லன்னா லாஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ டெபிட்டில் பிரித்து கொடுத்துடலாம். இப்போ என்னென்னா வந்துட்டு ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணிக்கோங்க. சுந்தருக்கு ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணால் 71,000, 71ல் 3,000 போச்சுன்னா 68,000 சிடி, 54,000ல் 2,000 போச்சுன்னா 52,000 சிடி, தென் 17,000ல் 1,000 போச்சுன்னா 16,000 யாருக்கு கொடுக்கணும், நம்ம பாண்டியனுக்கு கொடுக்கணும். ஸோ பாண்டியன் இறந்துட்டார், பட் ஆனால் நம்ம பே பண்ணலை. ஸோ பாண்டியன் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு 16,000 போட்டுக்கிறோம். பாண்டியன் எக்ஸிக்யூட்டர் லோன் அக்கௌண்ட்டுன்னு நீங்கள் போட்டுக்கணும், அவ்வளோதான். ஓகே, அதாவது இந்த 19, 20, 21 பார்த்தோம்னா அதே கான்செப்ட் தான், பட் இதில் வந்து எக்ஸிக்யூட்டர் அப்படிங்கிறத போடும், அவரை நிறைவேற்றுபவர் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அவ்வளோதான். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் சுந்தர் அண்ட் விவேக் 2 பேர்த்தோட மட்டும் போட்டுக்கணும். தென் பாண்டியன் எக்ஸிக்யூட்டர் லோன் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், கேஷ் அட் பேங்க் கூட மைனஸ் பண்ணுவோம். பட் இங்கே கொடுக்காதனால இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தென் கிரெடிட் ஆஃப் அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். தென் அப்ரிஷியேஷனை வந்துட்டு ஆட் பண்ணி 91,000. ஸ்டாக் டெப்ரிஷியேட் ஆனதை 2,000 லெஸ் பண்ணி 18,000. டெட்டாஸ் 30,000 நம்ம வாங்கணும், கடனாளிகள் 30,000 தர வேண்டியது இருக்குது, ஆனால் 3,000 அதில் குறைஞ்சிருச்சு. ஸோ லெஸ் கேஷ் அட் பேங்க்கில் 14,000. மொத்தமாக டோட்டல் பண்ணிங்கன்னா 1,50,000 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ சம்ஸில் எதுவும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் ஆனால் இந்த பே பண்ணுறது அது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் சம் 22. ரமேஷ், ரவி அண்ட் ஆகாஷ் ஆர் பார்ட்னர்ஸ் who share profit and loss in the capital ratio. அவங்க வந்துட்டு எப்படி தெரியுமா, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் பிரிச்சுக்கல, ஈக்குவலாகவும் பிரிச்சுக்கலாம். அவங்க கேபிட்டலோட ரேஷியோவில், கேபிட்டல்னால் இந்த கேபிட்டல் வச்சு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லித்தரேன். ஓகே, தட் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st 12/2017 இஸ் ஆஸ் ஃபாலோஸ்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ் 3 பேருக்கு பிரிச்சுக்கணும். கேபிட்டல் ரிசர்வ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த 4 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போது 3:2 இதுதான் வந்து அவங்களுடைய கேபிட்டல் ரேஷியோ. ஓகே, தென் இதில் என்ன ஆகுது, ஆகாஷ் வந்துட்டு இறந்துடுறாரு. ஆன் த டெத் ஆஃப் ஆகாஷ் த ஃபாலோவிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் மீட். என்ன பண்ணுறாங்க, பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்துட்டு 54,000 ரூபா வேல்யூ பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்கு டெப்ரிஷியேட்டாக இருக்குது. குட்விலோடைய ஃபேம் வந்துட்டு 24,000 ரூபா. குட்விலோடைய ஃபேம் 24,000 ரூபா. அதுக்கப்புறம் என்ன, ஃபோர்த் ஒன், த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் ஆகாஷ் is to be calculated from the closing of the last financial year in the date of death on the basis of average of the 3 completed year profit before death
2015, 16, 17 3 வருஷத்துக்கு கொடுத்துறாங்க. 66,000, 60,000, 66,000. இப்போ இவர் எப்போ இறந்துருக்காரு? 31st 12, 2017. அதுதான் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் இறந்தது பார்த்தீங்கன்னா 31st 3, 2018. அப்போது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் அவர் உயிரோட இருந்திருக்காரு. இருந்து 31ஆம் அவர் இறந்துட்டார். அப்போது 3 மாதத்துக்கான லாபத்தை அவருக்கு தரணுமா தரக்கூடாதா? கண்டிப்பாக நம்ம அவருக்கு தரணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதோட ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு 3 மாதத்துக்கு போட்டு அவரோட ஷேரில் பிரித்து நம்ம கொடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட் அதெல்லாம் கண்டுபிடிக்க முன்னாடி ரீவால்யூவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ரீவால்யூவேஷனில் இது மட்டும் ப்ராஃபிட், தென் ஸ்டாக் லாஸ். ஸோ 9,000ல் 1,000 போச்சுன்னா 8,000 ருபீஸ் 3 பேத்துக்கும் பிரித்து கொடுத்துருங்க. நான் சொன்ன மாதிரி 3:2 தான் அவங்களுடைய கேபிட்டல் ரேஷியோ. ஸோ பிரித்து கொடுத்துடலாம். தென் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பை பேலன்ஸ் பிபிடியில் 30,000, 20,000, 20,000. ஜென்ரல் ரிசர்வ் 2 பேத்துக்கு பிரித்து கொடுத்துருங்க. ரிவால்வேஷன் ப்ராஃபிட், ஸோ அதுவும் 3 பேத்துக்கு பிரித்து கொடுத்துடலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ், இதுதான் நான் சொன்னேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அப்படி தான். இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன ஜேர்னல் என்ட்ரினா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு யார் இதில் போகிறா? ஆகாஷ். ஓகேங்களா, இதை இங்கே வேல்யூ பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஃபைனலாக. ஸோ மொத்தம் 3 வருஷத்தோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 66,000 + 60,000 + 66,000 டிவைடட் பை 3 மொத்தமாக போட்டிங்கன்னா 64,000 ரூபா அவங்களுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட். இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் 3 மாதம் ஆகாஷ் நம்ம கூட இருந்திருக்காரு. 31/3/2018 இறந்துட்டார். அப்போ 3 மாதத்துக்கு எவ்வளோ? 16,000 ரூபா அவங்க 3 மாதம் அந்த கம்பெனி ஏர்ன் பண்ணியிருக்கு. இப்போ அந்த 3 மாதத்துக்கு 16,000 அப்படின்னா ஆகாஷுக்கு எவ்வளோ? ஆகாஷோட ஷேர் எவ்வளோ? 2/8. அப்போ 16,000 ரூபாய்க்கு 2/8 போட்டால் 4,000 ரூபா ஆகாஷோட ப்ராஃபிட். அப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு ஆகாஷ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அங்கே டெபிட்டில் இருந்தனால இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? கிரெடிட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு போட்டு ஆகாஷுக்கு 4,000 ரூபா நம்ம என்ட்ரி பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஓகே, தென் அடுத்து என்னென்னா குட்வில் இருக்குது. குட்வில் எவ்வளோ? 24,000 இந்த ஃபர்மோட குட்வில்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 24,000க்கு ஆகாஷோட ஷேரான 2/8 போட்டால் 6,000 கிடைக்குது. ஸோ இந்த 6,000 வந்துட்டு கெய்னிங் ரேஷியோ ஆன 1:1 வந்துட்டு என்ன பண்ணணும்? நம்ம பிரித்து கொடுக்கணும். குட்விலுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன? கண்டினியூ பார்ட்னர் அக்கௌண்ட் டெட்டா டு ரிட்டையரிங் பார்ட்னர். அப்போ கண்டினியூ பார்ட்னர் யார் இந்த இடத்துல? ரமேஷ், ரவி, இவங்க 2 பேரும் கண்டினியூ பார்ட்னர். ஸோ கண்டினியூ பார்ட்னர் வந்துட்டு டெபிட்டில் இருப்பாங்க ஜேர்னல் என்ட்ரிஸில். இங்கே கிரெடிட் வச்சு அமௌண்ட் வந்துட்டு யார் கொடுக்கணும்? ஆகாஷ் கொடுக்கணும். அதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸில் ஆகாஷ் வந்துட்டு கிரெடிட்டில் இருப்பார். ஸோ இங்கே டெபிட்டில் எழுதி ரமேஷுக்கும் ரவிக்கும் அமௌண்ட்டை பிரித்து கொடுக்கணும். ஓகே, பிரித்து கொடுத்துட்டு என்ன பண்ணால் இங்கே டேலி பண்ணணும். இதை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணிவிட்டு இது கூட லெஸ் பண்ணிங்கன்னா 33,000. அதே மாதிரி இதை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி 36, இதில் 3 போச்சுன்னா 33, இந்த சைடு மொத்தமாகவே 34,000 ரூபா இருக்குது. ஸோ அவருக்கு நம்ம 34,000 ரூபா கொடுக்கணும். பட் ஆனால் நம்ம கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? நாட் பெய்ட் இமீடியட்லி. எஸ், நம்ம கொஷினில் வந்துட்டு எஸ் பாருங்கள், ப்ரிப்பேர் நெசசரி லெஜர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இமீடியட்லி ஆஃப்டர் டெத் ஆஃப் ஆகாஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஸோ கொஷின் நமக்கு எதுவுமே சொல்லலை, அவருக்கு கொடுக்குறத பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ எதுவுமே சொல்லலை அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ கொடுக்காதனால வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆகாஷ் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டில் 34,000 ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, இந்த ஆகாஷ் எக்ஸிக்யூட்டர் வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வருவார். 2 பேர்த்தோட கேபிட்டல் 33, 33, 66. சன்ட்ரி கிரியேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தென் பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்துட்டு அப்ரிஷியேஷன் ஆனதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டாக் வந்துட்டு டெப்ரிஷியேட் ஆனதை லெஸ் பண்ணிக்கோங்க. டெட்டாஸ் 15,000, கேஷ் அட் பேங்க் 10,000, கேஷ் இன் ஆட் 4,000. தென் ஃபைனலாக அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ், அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் போட்டு கண்டுபிடிச்சோம்ல, அந்த சஸ்பென்ஸ் அமௌண்ட் 4,000 ரூபாய் ஆட் பண்ணி டேலி பண்ணிங்கன்னா 1,08,000 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான். இதோட வந்துட்டு என்ன, நமக்கு 6வது லெசன் எல்லா இல்லஸ்ட்ரேஷனும் நம்ம பார்த்துட்டோம் ஒரே வீடியோவில். ஸோ 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. சரிங்களா? இதோடைய டேரக்ட் ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட் நியூஸ் வந்துட்டு தினமும் வரும். ஓகே, ஸோ இப்போ எடுத்ததில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 5 மார்க்ஸை பொறுத்தளவு ஒரு தடவை பார்த்துட்டு புரியலன்னு சொல்லாதீங்க, 2-3 தடவை பாருங்கள். ஓகே, டெத் ஆஃப் பார்ட்னர் பார்க்குறதுக்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட்டை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா டெத்து ரொம்பவே ஈஸி. ஓகேங்களா? டெத்துக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை. ரிட்டையர்மெண்ட்டுனா அந்த பார்ட்னருடைய பேரில் கொடுத்துடலாம். டெத் அப்படின்னா அவருடைய நாமினி, அதாவது எக்ஸிக்யூட்டருக்கும் கொடுக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ பார்த்துட்டு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.